அன்பான மாணவர்களுக்கு எனது காலை வணக்கங்கள். நான் இன்று 6வது நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க வந்திருக்கின்றேன். சிறுகதைகள் 2 என்கின்ற தலைப்பிலே இன்று நான் உங்களோடு கலந்துரையாட இருக்கிறேன். சிறுகதைகள் 2 என்பதற்கு 2 கருத்துக்கள் இருக்கின்றன. 2 சிறுகதைகள் பற்றி இன்று நாங்கள் படிக்க இருக்கின்றோம். ஒன்று எனக்கு வயது 13, இரண்டாவது தேர். அது மட்டுமல்லாமல் இது சிறுகதைகள் என்ற வரிசையில் இது நான் கலந்து கொள்கின்ற 2வது நிகழ்ச்சி. இதற்கு முற்பட்ட நிகழ்ச்சியிலே நெருக்கடி, கூத்து ஆகிய 2 சிறுகதைகளை பார்த்தோம். இப்போது இன்னும் 2 சிறுகதைகள் பார்க்க இருக்கின்றோம். உங்களுடைய காப்பத உயர்தர மாணவர்களுக்கு 5 சிறுகதைகள் இருக்கின்றன பாடத்திட்டத்திலே. அவற்றுள் தியாகம் என்ற சிறுகதை கடந்த ஆண்டு பெரிய வினாவுக்கு வந்துவிட்டது. ஆகவே அந்த சிறுகதையை நீங்கள் படித்து கொள்ள வேண்டும். அதை நான் தவிர்த்து ஏனைய 4 சிறுகதைகளும் உங்களுக்கு அவை பற்றிய கருத்துக்களை சொல்ல இருக்கின்றேன். முதலிலே சிறுகதைகளுக்கு செல்வதற்கு முன்னர் தேர்ச்சிகளை பார்த்துவிட்டு செல்வது நன்று. 3வது தேர்ச்சி இந்த சிறுகதைகளுக்கு தரப்பட்டிருக்கிறது. உரைநடை இலக்கியங்களை கற்று அவை கூறும் விடயங்களை விடயங்களையும் தமது கருத்துக்களையும் செம்மையான மொழிநடையில் முன்வைப்பார் என்பது 3வது தேர்ச்சி. அடுத்து தேர்ச்சி மட்டம் 3.3 தேர்ச்சி மட்டம் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. பாடப்பகுதியை அவதானமாக கிரகித்து எழுத்து பொறிமுறைகளையும் எழுத்தாக்க நுட்பங்களையும் அனுசரித்து கருத்துக்களை முன்வைப்பார் என்பது தேர்ச்சி மட்டம். இனி நாங்கள் 1வது சிறுகதைக்கு செல்வோம். எனக்கு வயது 13 என்ற ஆனாசான அப்துல் சமத் அவர்களுடைய சிறுகதை முதலில் பார்க்க இருக்கின்றோம். நேரத்தினுடைய அருமையை கருதி அப்துல் சமத் அவர்கள் பற்றிய முகவரதியை விட்டுவிட்டு நான் முதலிலே கதைக்கு செல்ல இருக்கின்றேன். இனி நாங்கள் சிறுகதை சொல்லும் கதைக்கு செல்வோம். சல்மா என்ற 13 வயது சிறுமியின் கதையாக இந்த கதை கூறப்படுகிறது. சிறுமியினுடைய நினைவூட்டத்தினூடாக கதை செல்கின்றது. சல்மா என்ற சிறுமி சிக்கந்த பொடியாருடைய வீட்டிலே வேலைக்காரியாக இருக்கிறாள். கடந்த 5 வருடங்களாக வேலை செய்து கொண்டிருக்கின்றாள். அப்போது அவளுடைய சம்பளத்தை பெற வருகின்ற தாய் சல்மா நான் போய் வருகிறேன் என்று சொல்லி செல்வதோடு கதை ஆரம்பிக்கின்றது. அப்போது அம்மா அவ்வாறு சொல்லி சென்றாலும் என்னுடைய தாயார் இப்படி சொல்வதிலே, சல்மா போய் வருகிறேன் என்று சொல்வதிலே எனக்கு எந்த சந்தோஷமும் இல்லை, சொல்லாமல் போய்விட்டாலும் கூட எனக்கு எந்த கவலையும் இல்லை என்று அவள் சிந்தித்து கொண்டிருக்கிறாள். இந்த நேரத்திலே பழைய நினைவுகள் வருகின்றன. அந்த வீட்டிலே அவளுக்கு பல நெருக்கடிகளை எதிர்கொள்கின்றாள். அவளுக்கு என்று சில தனியான வேலைக்காரி என்று இனங்காட்டுவதற்குரிய சில தனித்துவமான ஒழுக்கங்கள் அல்லது கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. தேநீர் வைப்பதற்கு அடுப்பு மூட்டுவதிலிருந்து அனைத்து வேலைகளையும் அவள் செய்கிறாள். ஆனால் தேநீர் குடிக்கின்ற போது அவர்கள் குடிக்கும் வரை காத்திருந்து இவளுக்கென்று இருக்கின்ற தனியான கோப்பையிலே தேநீர் அருந்த வேண்டும். சமைக்கின்றார்கள். அரிசி கழுவுவதிலிருந்து மரக்கறி வெட்டுவதிலிருந்து அனைத்திலும் அவர்களோடு சமமாக இருந்து வேலை செய்கிறாள். ஆனால் சாப்பிடுகிற நேரத்தில் மட்டும் தனியாக கோப்பை கொடுக்கப்பட்டு அவர்கள் சாப்பிட்டு முடிந்த பின்னர் தான் சாப்பிட வேண்டும். படுப்பதற்கு தனியான பாய் தலையணி கொடுக்கப்படவில்லை. அவருக்கும் சல்மாவோட 20 வயது மூத்த ஒரு மகள் இருக்கிறாள். மிக விலை உயர்ந்த உடைகள் கொடுக்கப்படுகின்றன. ஆனால் சல்மாவுக்கு கூப்பன் கடையில் வாங்கிய விலை குறைந்த துணியிலே உடை தைத்து கொடுக்கப்படுகிறது. ஓரளவு பருவம் அடைகிற வயதை நெருங்கி கொண்டிருக்கின்றாள். ஆனால் அவளுடைய உடலை முழுவதும், பெண்மையின் பாகங்களை முழுவதும் மூடுவதற்கு முடியாத வகையிலான உடை கொடுக்கப்படுகின்றது. இதை பற்றி முதலாளி அம்மாவுடன் கேட்கின்ற போது, இப்போது இந்த துணி விலையிலே இதெல்லாம் செய்ய முடியாது, நீ பருவமடைந்த பின்னர் அதை பற்றி பார்த்து கொள்வோம் என்று சொல்கிறார்கள். இப்போது இந்த கடினமான ஒரு பாலைவனம் போன்ற இந்த வாழ்க்கையிலே ஒரே ஒரு ஆறுதல், சிக்கந்த பொடியாருடைய மகன் தாகா அவன் காப்பத உயர்தரத்தில் கற்றுக்கொண்டிருக்கிறான். சல்மாவிலே அன்புடையவன். எல்லா வேலைகளுக்கும் சல்மாவையை அழைக்கிறான். சல்மாவுக்கும் அவன் மேல் அன்பு ஏற்படுகிறது. இதனை கண்ட சிக்கந்த பொடியாருடைய மனைவி சந்தேகமும் கோபமும் அடைகிறாள். ஆண்களுடன் கணக்காக பழக முடியும் என்று சொல்லி எச்சரிக்கை விடுக்கின்றாள். சிறிய பெண், 13 வயது பெண்ணாக இருந்தாலும் நிலைமையை புரிந்து கொண்டு தங்களுக்கும் அவர்களுக்கும் உடைய அந்த அந்தஸ்து வேறுபாட்டை புரிந்து கொண்டு தாகாவிடம் இருந்து விலகி இருக்கிறாள். ஆனால் அவர் வீட்டிலே பல நெருக்கடிகள். இறுதியிலே தான் முன்னேற வேண்டும் என்று சொல்லி அந்த வீட்டிலிருந்து விலகி செல்வதோடு கதை நிறைவு பெறுகிறது. இந்த கதை பின்னணியில் நாங்கள் இனி வினாக்களுக்கு செல்வோம். இந்த கதை தொடர்பாக 6 வினாக்களை நான் கொண்டு வந்திருக்கின்றேன். அவற்றுக்கான விடைகளையும் உங்களுக்கு விளக்க இருக்கின்றேன். எனக்கு வயது 13 என்னும் சிறுகதை அடிப்படையாக கொண்டு ஒன்று சல்மா என்ற பாத்திர படைப்பு, 2வது போடியாரின் மனைவி என்ற பாத்திர படைப்பு. அந்த கதையில் இருக்கின்ற 2வது முக்கியமான பாத்திரம்
போடியாரின் மனைவி. செல்மா கதை சொல்லுகின்ற பாத்திரம், அந்த அவளுடைய நெருக்கடிகளை ஏற்படுத்தி அவளுடைய முடிவுகளுக்கு காரணமாக இருக்கின்ற பாத்திரம் போடியாரின் மனைவி. மூன்றாவது வினா, செல்மா வேலைக்கு சென்ற இடத்தில் எதிர்நோக்கிய பிரச்சனைகளும் மன உளைச்சல்களும். 2 விடயங்கள் இருக்கின்றன. ஒன்று பிரச்சனை, அதனாலே அவளுக்கு ஏற்பட்ட மன உளைச்சல். நான்காவது, செல்மா ஆசியா என்பவருடையான உறவு நிலை. ஆசியா என்றவுடன் ஆசியா கண்டமர் நினைக்கக்கூடாது. செல்மாவினுடைய தாயாரின் பெயர் தான் ஆசியா. இந்த 2 பேரும் உறவு நிலை, தாய்மகள் உறவு நிலை எவ்வாறு இருக்கிறது? ஐந்தாவது வினா, வெளிப்படுத்தப்படும் இஸ்லாமிய பண்பாட்டு அம்சங்கள் அவை. அப்துல் சமத் அவர்கள் இஸ்லாமிய பண்பாட்டு அடிப்படையில் கதைகளை எழுதுவதில் வல்லவர். தனது பிரதேசத்தினுடைய அந்த பண்பாட்டு அம்சங்கள் எல்லாவற்றையும் கதைகளினூடாக வெளிப்படுத்தி இருக்கிறார். எவை வெளிப்படுத்தப்படுகின்றன? ஆறாவது வினா, கதாசிரியரின் எடுத்துரைப்பு முறை. எவ்வாறு தான் சொல்ல வந்த விடயத்தை என்னென்ன உத்திகளை பயன்படுத்தி விளக்குகிறார் என்ற 6 வினாக்களோடு வந்திருக்கின்றேன். இனி நாங்கள் முதலாவது வினாவுக்கான விடையை பார்ப்போம். முதலாவது வினா, செல்மா என்ற பாத்திர படைப்பு. அதில் முதலாவது செல்வாவில் மேலோக்கி இருக்கின்ற பண்பு, வறுமை காரணமாக விரக்தியான மனநிலையில் வாழ்பவர். போயிருப்பது ஒரு செல்வந்த வீடு. இவள் ஒரு வேலைக்காரியாக போயிருக்கிறாள். வேலைக்காரியாக இருந்தாலும் பரவாயில்லை, ஒவ்வொரு செயல்களிலும் நீ வேலைக்காரி என்று சொல்வது போல வேலைக்காரியாக நடத்தப்படுகிறாள். இது அவளுக்கு பல பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்றது. இது அவளுக்கு விரக்தியை ஏற்படுத்துகிறது. அந்த கதை ஆரம்பத்தில் அவள் சொல்லுகிற வாக்கியமே அதை வெளிப்படுத்துகிறது. யார் பெத்தா என்ன, யார் வளர்த்தா என்ன, இந்த பூமிக்கு நாம் வந்துட்டோம். அம்மா அப்பாவில் வளமையாக இருக்கிற இந்த பாசம் இல்லாமல் யார் பெத்தா என்ன வளர்த்தா என்ன, நாங்கள் பூமிக்கு வந்துட்டோம். கூடவே வயிறென்ற ஒன்றையும் மனம் ஒன்றை இன்னொன்றையும் கொண்டு வந்துட்டோம். வயிற்றோடு வந்திருந்தால் அவள் அங்கே நிம்மதியாக இருந்திருப்பாள். என்னென்னு அவளுக்கு போதுமான உணவு கிடைக்கிறது. ஆனால் இந்த மனம் என்ற ஒன்று இன்னும் ஒன்றும் இருந்த தான் அந்த மனம் சுதந்திரமானது. தனக்கான உரிமைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒரு மனம். அதனாலே தான் முரண்பாடுகள் உருவாகின்றன. அதுக்காக ஆடி தொலைக்க வேண்டியது தானே. அந்த தொலைக்க வேண்டியது என்ற சொல்லும் கூட விரக்தி. நீ போய் தொலைந்தா என்ன, அல்ல வந்து என்ன, சரி நானும் வந்து தொலைக்கிறேன். அந்த தொலை என்றது விரக்தியை வெளிப்படுத்துவதற்கான ஒரு சொல். அந்த சொல்லை ஆசிரியர் பயன்படுத்தி அவருடைய விரக்தியான மனநிலையை வெளிப்படுத்துகின்றார். அடுத்த 2வது விடயம், எஜமானி தாயிடம் வேலை வாங்கிவிட்டு உணவு கூட கொடுக்காமல் துரத்துவது கண்டு கோபம் அடைபவள். தாயிடத்தில் அன்புடையவள் அல்ல. இன்னொரு வினா நாங்கள் பார்க்க இருக்கிறோம், சல்மாக்கும் ஆசியாவுக்கும் இடையான உறவு. ஆனால் அந்த வீட்டுக்கு வந்து சம்பளம் பெறுவதற்காக மாதம் ஒரு முறை தான் தாய் வருவாள். வருகின்ற போது அந்த எஜமானியம்மா பல வேலைகளை சிந்தித்து வைத்திருப்பார். ஒரு முறை வருகின்ற போது கோழியை கொத்தி வை என்று சொல்லுவார். சில இடங்களில் கொல்லி என்றால் எரிகிற நெருப்பை குறிக்கும். அப்போ நெருப்பை கொத்துகிறதா என்று யோசிக்கக்கூடாது. இந்த மரத்துண்டை விறகாக வைத்த வேண்டும். அந்த மரத்துண்டு தான் கொல்லி, அதை கொத்த சொல்லி கொடுப்பாள். இன்னொரு நாளைக்கு வருகின்ற போது 15 தேங்காய்கள் தயாராக வைத்திருப்பாள். அவற்றை உரித்து வைக்க வேண்டும். இன்னொரு நாளுக்கு 3 மரைக்கால் நெல்லை கொடுத்து அவைத்து கொடுக்க வேண்டும். இப்படி ஏதாவது ஒன்றை திட்டமிட்டு வைத்திருப்பாள். வடிவேல் சொன்ன மாதிரி ரூம் போட்டு சிந்திப்பாங்களா என்று சொன்ன மாதிரி ஏதாவது ஒன்று சிந்தித்து வைத்து வேலை கொடுப்பாள். அந்த 15 ரூபா சல்மா வேலை செய்வதற்கான சம்பளத்தை கையில் கொடுத்து விடுவாள். ஆனால் இந்த வேலை அதுக்கு எந்த பணமும் கிடையாது. சரி, பணம் தான் இல்லை என்றால் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேர்க்க வேலை செய்த ஒருத்திக்கு ஒரு வாய் சாப்பாடு கூட கொடுத்து அனுப்ப மாட்டாள். ஏழைகளாக இருந்தால் பரவாயில்லை. பெரிய போடியாருடைய வீடு, நெல் நிறைந்திருக்கிற வீடு, பிள்ளைகளுக்கெல்லாம் பெருந்தொகை பணத்தில் உடை எடுத்து கொடுக்குற வீடு, இப்படியான பணக்காரராக இருந்தும் அந்த ஏழைக்கு வீட்டை வந்த ஏழையிடம் வேலை வாங்கிவிட்டு உணவு கூட கொடுக்காமல் அனுப்புகிற தன்மை கண்டு கோபமடைவர்களாக சல்மா காட்டப்படுகிறாள். அடுத்து, எனினும் தாயின் செயற்பாடுகளில் வெறுப்பு கொண்டிருப்பவள். இந்த ஒரு விடயத்துக்காண்டி தான் கோபம் அடைகிறாள். நான் நினைக்கிறேன் அது இன்னொரு சாதாரண வேலைக்காரிக்கு சாப்பாடு கொடுக்காமல் அனுப்பினாலும் கூட அவள் கோபம் அடைந்திருப்பாள். தன்னுடைய தாயாக இருக்க வேண்டும் என்று இல்லை போல இருக்கிறது. தாய் மேலே வெறுப்பு பாருங்கள். சிலவளை இவ்வளவுதான் என்ன பெத்தவாவா, ஒரு தாய் மகள் மீது செலுத்தும் பாசம் இவ்வளவு தானே என்ற வினாக்கள் கூட என் மனதில் எழும். இங்கே நாங்கள் பண்புகளை சொல்லுகிற போது கடந்த முறையின் சிறுகதை மற்ற நாடகங்கள் பார்க்கின்ற போது சொல்லியிருக்கேன். உதாரணங்களை கொடுத்து இந்த விடயத்தினூடாக பண்புகளை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்ல வேண்டும். அதற்காக நான் அப்படியே கதையில் உள்ளதை வரிக்கு வரி எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன். அப்படியே பாடமாக்க வேண்டும் என்றது அல்ல. 1-2 உதாரணங்களை சரியாக கொடுத்துவிட்டு இப்படி தாய்மகள் மீது செலுத்தும் பாசம் இவ்வளவு தானா என்று அவள் சிந்திப்பது கூட இந்த வெறுப்பை காட்டுகிறது. உங்களுடைய வாக்கியத்திலும் எழுதலாம். எல்லா வாக்கியங்களையும் பாடமாக்க வேண்டும் என்று இல்லை. சிலவளை இவதான் என்ன பெத்தவாவா,
ஒரு தாய் மகள் மீது செலுத்தும் பாசம் இவ்வளவுதான் என்ற வினாக்கள் கூட என் மனதில் எழும் என்ற சிந்தனை அவளுடைய உறுப்பை காட்டுகிறது. உள்ள பிள்ளைகளை வளர்த்துக்க வக்கில்லாமல் இப்படி யார் யார் வீட்டுக்கோ தானம் பண்ணி வயிறு வளர்க்குறான். ஒவ்வொரு சொல்லியும் பாருங்கள், இந்த ஆசிரியர் எடுத்துரைப்பு முறைக்கு இதில் சேர்க்கப்படாத விடயங்களை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். வளர்த்துக்க வக்கில்லாமல் பிள்ளைகளை பெற முடிகிறது, ஆனால் உணவு கொடுத்து வளர்த்துக்க வக்கில்லாமல் இந்த வெறுப்பை வெளிப்படுத்துகிற சொல். யார் யார் வீட்டுக்கோ தானம் பண்ணி, வேலைக்கு அனுப்பி என்று கூட இல்லாமல் தானம் பண்ணி என்று சொல்கிறான். வயிறு வளர்க்குறான், அந்த காசை வாங்கி வயிறு வளர்க்குறான் என்ற சொற்கள் அவள் மேல் தாய் மேல் கொண்ட கொடுமையான வெறுப்பை வெளிப்படுத்துகின்றன. அடுத்து ஆடம்பர உடையணியும் சரீனாவை பார்த்து பொறாமை கொள்வோம். இவளை விட 2 வயது கூடியவள் சரீனா 10ஆம் வகுப்பு படிக்கின்றான். ஒரே கிட்டத்தட்ட சம வயது பிள்ளையார். ஒரு பிள்ளை கூப்பன் கடையிலே எடுத்த சீத்தை துணியிலே உடம்பை மறைக்க முடியாமல் திண்டாடி கொண்டு இருக்கிறது. இன்னொரு பிள்ளையோ விலை உயர்ந்த உடைகளோடு இருக்கிறது. ஆகவே அந்த பிள்ளையோடு ஒப்பிடுகின்ற போது வடிவான உடை அணிவதாலே ஒரு பிரியம் ஏற்படுகிறது. என்றாலும் இப்படி நான் இருக்கின்ற இவ்வாறு நடக்கின்றாளே என்று ஒரு பொறாமை கூட இருப்பதாக அவளை சல்மாவை கூறுகின்றாள். இந்த உடுப்பழகுக்காகவே சரீனாவோடு எனக்கு ஒரு பிரியம், என் பொறாமை என்று கூட கூறலாம் என்பது அவள் சரீனா மேற்கொண்ட பொறாமையை வெளிப்படுத்துகிறது. பெண்மைக்குரிய அம்சங்களை வெளிப்படுத்தும் உடைகளை அணிய வெட்கப்படுபவள், அதாவது அரைகுறை ஆடைகளை. சில இடங்களில் அது நாகரிகமாக போய்விட்டது. ஆனால் கிராமப்புறம் இஸ்லாமிய பண்பாடு அத்தகைய உடைகளுக்கு வெட்கப்படுபவளாக இருக்கிறாள். அந்த வார்த்தை போடப்பட்டிருக்கிறது. வேற திறந்த மார்போடு திரிய எனக்கு ஒருவித வெட்கமாக இருக்குது. ஒரு மேலாக்காவது இருந்தால் மார்பை மூடிக்கொண்டு கூச்சமில்லாமல் திரிவேன் என்று சொல்கின்ற அந்த விடயம் அவளுடைய அந்த பெண்மையின் மேன்மையை வெளிப்படுத்துகின்றது. தான் வேலைக்காரியாக நடத்தப்படுவது குறித்து கவலை கொள்பவள். வேலைக்காரியாக இருப்பது பிரச்சனை இல்லை, ஆனால் வேலைக்காரியாக வேறுபாடு காட்டி நடத்தப்படுவது தான் அவளுக்கு கவலை ஏற்படுத்துகிறது. சிந்திக்கிறாள். இன்னொரு இடத்துல சொல்லுகிறாள், இப்படி இஸ்லாமியர்கள் அனைவரும் சகோதரர்கள் என்று எங்களுடைய சமயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நாங்கள் சகோதரர்கள் போல இருக்கிறோமா? இங்கே போடப்பட்டிருக்கிற உதாரணத்தை பாருங்கள். ஆண்டவன் தான் எங்களை இப்படி வித்தியாசமாக படைச்சிட்டானா? அல்லது இப்படியான அந்தஸ்து பாகுபாடுகளை நாங்கள் தான் உருவாகி கொண்டோமா? ஒரு 13 வயது பெண், அதிக கல்வி அறிவு இல்லாதவள், ஆனால் அவள் முகம் கொடுக்க நேர்கின்ற பிரச்சனைகள் அவளுக்குள் சிந்தனைகளை கிளறுகின்றன. கடவுள் எங்களை இப்படி படைத்தானா அல்லது மனிதர்கள் இந்த பாகுபாடுகளை உருவாக்கினார்களா என்று சொல்லி அவள் சிந்திக்கிறாள். அடுத்து போடியாரின் மகன் தாகா மீது பாசம் கொண்டவள். அந்த சிக்கந்த பொடியாருடைய வீடு ஒரு பாலைவனம் என்று சொன்னான். அதாவது எந்த இரக்கமும் இல்லாமல் ஈவிரக்கம் இல்லாமல் வேலை வாங்குகிற, மற்றவரை பற்றி சிந்திக்காத ஒரு இடம் என்று சொன்னால் அங்கே இருக்கின்ற ஒரே ஒரு செழித்த பயிர் அந்த தாகா. அவன் இவள் மீது பாசம் கொண்டிருக்கின்றான். அந்த பாசம் எல்லா வெறுப்புகள் அல்லது அடிமைத்தனங்கமான பார்வைகளுக்கு மத்தியில் கிடைக்கின்ற ஒரு பாசம், அது அவளுக்கும் பாசத்தை ஏற்படுத்துகிறது. இவ்வளவு இரக்கமாக இருக்காரே என்று எனக்கும் அவர் மீது பாசம் இல்லாமல் போகுமா என்ற வார்த்தை தாகா மீது அவள் கொண்ட பாசத்தை வெளிப்படுத்துகின்றது. அடுத்தது உணர்வுகளை விட யதார்த்த நிலைக்கு முக்கியத்துவம் கொடுப்பவள். இங்கே ஒரு முழுமையான ஆளுமை உள்ள, எதிர்காலம் பற்றிய தெளிவான முடிவுகளை எடுக்கக்கூடிய சிந்தனை உள்ள ஒரு பெண்ணாக நாங்கள் சல்மாவை பார்க்கிறோம். படித்த 5 வருடங்களுக்கு முன்னால் சேர்ந்து என்று சொன்னால் கிட்டத்தட்ட 8 வயதில் சேர்ந்திருக்கிறார். பாடசாலை கல்வி கிடைப்பதற்கான எந்த வாய்ப்புகளும் இல்லை. ஆனால் கல்விதான் ஒருவரை புடம்போடும் என்று சொல்ல முடியாத அனுபவங்களும் புடம்போடும். நல்ல பண்புகள் அவர்களை சரியாக வழிப்படுத்தும். பொதுவாக இந்த வயது உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற வயது டீனேஜ் பருவம் என்று சொல்வார்கள். அவள் 13 இருக்கிறாள். ஆனால் அந்த அனுபவத்துக்கு, அந்த உணர்ச்சிக்கு முதன்மை கொடுக்காமல் யதார்த்தத்துக்கு முதன்மை கொடுத்து சரியான முடிவு, யாருக்கும் பாதிப்பு பெறாதபடி சரியான முடிவு எடுக்கின்றாள். இப்போது காக்கா என்கிறேன், நாளைக்கு மச்சான் என்கிற காலமும் நேரமும் வந்து விடவா போகிறது. பாருங்கள், இந்த கஷ்டமான வாழ்க்கைக்கு கிடைத்த ஒரே ஒரு வாய்ப்பு அல்லது ஒரே ஒரு பாசம் தாகாவினுடையது. ஆனால் அவள் யோசித்து பார்க்குறாள். இப்போ நான் அண்ணாந்து கூப்பிட்றேன், நாங்கள் ஏழைகள், வேலைக்காரி, அவர் ஒரு முதலாளியின் மகன், ஆகவே எங்களுக்குள் திருமணம் சரி வராது என்ற யதார்த்தத்தை புரிந்து கொண்டு, இப்படி மச்சானுங்கிற காலம் பெறவா போகிறது என்று அறிந்து கொண்டு, அந்த குடும்பத்துக்கு பிரச்சனை இல்லாமல் எஜமானி அம்மாவினுடைய கண்டிப்பையும் கோபத்தையும் சந்தேகத்தையும் புரிந்து கொண்டு அவனை தாகாவை சந்திப்பதை தவிர்க்கின்றால். அவள் ஏதாவது வேலைகளுக்கு அவளை கூப்பிடுகின்றது அவள் போவதில்லை. தாயார் தான் போய் உதவி செய்கின்றாள். இவ்வாறு யதார்த்த நிலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் ஒரு சிறந்த ஆளுமை உள்ள பெண்ணாக நாங்கள் இங்கே சல்மாவை பார்க்கிறோம். தாய் வீட்டு வாழ்க்கையை நிறைவான வாழ்க்கையாக கருதுவோம்.
இது அவளுடைய கதையின் இறுதியிலே நாங்கள் கதாசிரியனுடைய கூற்றுகள் கூட பார்க்கின்றோம். தாயிலே வெறுப்பு கொண்டிருக்கிறான் என்றாலும் இந்த போடியார் வீட்டிலேருந்து புறப்பட்டு அவள் வீட்டுக்கு செல்லுகின்ற போது ஆசிரியர் சொல்லுகிறார், அவள் 5 வருடங்களுக்கு பிறகு ஒரு நிறைவான வாழ்க்கைக்கு செல்கிறாள் என்று. 5 வருடங்களுக்கு பின்னர் தாய் வீட்டின் இன்ப துன்பங்களில் பங்கு கொண்டு ஒரு மன நிறைவான வாழ்வு வாழ செல்வா மிக வேகமாக தன் வீட்டை நோக்கி நடந்தாள். அப்போ வீட்டில் வறுமை இருந்தாலும் தாய் அன்பு உள்ளவளை போல நடந்து கொள்ளாவிட்டாலும் தாய் வீடு தான் அவளுக்கு ஒரு நிறைவான வாழ்க்கையை கொடுக்கிறது. இனி நாங்கள் போடியாரின் மனைவி என்ற பாத்திர படைப்பை பார்ப்போம். மிக முக்கியமான பாத்திரம். கதை முழுவதும் நகர்வதற்கு அவதான் காரணமாக இருக்கிறான். போடியார் இருக்கிறார், நேரடியாக பங்கு கொள்ளவில்லை. ஆனால் இவள் தான் கதையை நகர்த்தி தேவைக்கு பயன்படுத்தி விட்டு இனி இந்த இவளாலே இவள் பருவமடைகின்ற போது இந்த தன்னுடைய மகனுக்கும் இவளுக்கும் தொடர்பு ஏற்படலாம் என்று அவளை அந்த வீட்டிலேருந்து திருப்பி அனுப்ப முயற்சிப்பவளாக கூட இந்த போடியாரின் மனைவி இருக்கிறான். முதலாவது பண்பு, சல்மாவிடம் மட்டுமல்ல, அவளின் சம்பளத்தை வாங்க வரும் தாயிடமும் வேலை வாங்குவதில் வேலை. அவள் சல்மாட்டையும் வேலை வாங்குகிறாள். எப்படி வேலை வாங்க கொண்டு வந்து தெரிந்திருக்கிறான். தாயிடமும் வேலை வாங்குகிறான். பாருங்கள், சல்மாவிடம் துடிதுடிப்பானவள், அலுப்பில்லாமல் வேலை செய்வாள், நல்லவள் என்று வருபவர்களிடம் சல்மாவை பற்றி புகழ்வதன் மூலம் அதிகாலையிலிருந்து இரவு படுக்கைக்கு செல்லும் வரை சல்மா தொடர்ந்து வேலை செய்வதற்கு தூண்டுகிறாள். இங்கே புகழ்ச்சியின் மூலம் வேலை வாங்குகிற சாமர்த்தியத்தை பார்க்கிறோம். அடுத்து அவளுடைய தாயிடம் அது அங்கே எந்த புகழ்ச்சியும் தேவையில்லை, பணத்தை கொடுக்க போகிறாள். அது சும்மா கொடுக்கப்படுவதோ இல்லை கடனாக கொடுப்பதோ இல்லை, மகள் வேலை செய்வதற்கான கூலி 15 ரூபா கொடுக்க போகிறாள். அந்த 15 ரூபாய் பெற வருகின்ற போது பெரிய வேலைகளை வைத்திருந்து அந்த தாயிடம் அந்த வேலைகளை சேவிக்கின்ற ஒருத்தியாகவும் நாங்கள் இங்கே பார்க்கலாம். அடுத்து இலவசமாக வேலை செய்பவர்களுக்கு ஒரு உணவு கூட கொடுக்கின்ற பண்பில்லாதவளாக இருக்கிறான். பெரிய பணக்கார வீடு, ஒரு நேரம் உணவு கொடுப்பதாலே அவர்களுக்கு எதுவும் குறைந்து விட போவதில்லை. ஆனால் அந்த மத்தியான சாப்பாடு நேரத்துக்கு முதல் அவளை துரத்தி விட வேண்டும் என்ற மனநிலையில் இருக்கிறாள். மகளின் சம்பளம் வாங்க வருகிறாள், வேலை செய்வதற்கான சம்பளம் தான் கொடுக்குறாள், மேலதிகமாக எதுவும் கொடுக்கவில்லை. சரி, தாயிடம் வேலை வாங்குறதுக்கான எந்த பணமும் கொடுக்கவில்லை. ஒருவேளை சாப்பாட்டை கூட கொடுக்காமல் இப்படியெல்லாம் செய்தும் மத்தியான சாப்பாட்டுக்கு முன்னம் கையில் காசை கொடுத்து அனுப்பிவிடுவா அந்த சீமாட்டி என்று சல்மாவின் கூற்று அவருடைய இந்த பண்பேற்ற செயலை வெளிப்படுத்துகிறது. அடுத்து போடியாரின் மனைவியின் 3வது பண்பு, வேலைக்காரி என்பவள் தனக்குரிய உணவு முறை, உடை முதலியவற்றை கடைப்பிடிக்க வேண்டும் என எதிர்பார்க்கிறார். ஒவ்வொன்றிலையும் அந்த வேறுபாடு காட்டுகிறார். சாப்பிட்ட அப்புறம் தான் சாப்பிட வேண்டும், தேநீர் அருந்தின அப்புறம் தான் தேநீர் அருந்த வேண்டும், பாயில் படுக்க வேண்டும், தலையணை இல்லை, உடைய விலை உறைந்த உடையத்தான் உடுக்க வேண்டும், இல்லை கதை முழுவதும் அது அவர் பிரதிபலிக்கிறது. இங்கே சல்மான் கூட்டாகவும் அது வெளிப்படுத்தப்படுகிறது. நான் ஒரு வேலைக்காரி என்பதை என் உடை நடையிலேயே காட்டணும் என்பது அவர்கள் எண்ணம். அவர்கள் என்றால் இங்கே அந்த முதலாளி போடியாரின் மனைவியைத்தான் அது குறிக்கிறது. சல்மா தனது மகனுடன் பழகுவது தொடர்பாக கோபமும் சந்தேகமும் கொண்டவர். அவன் அடிக்கடி வேலை கூப்பிட்டு வேலை செய்யும்படி சொல்வது, புத்தகத்தை எடுத்து உடைய மடித்து வை, அயன் பண்ணி வை என்றெல்லாம் சொல்வது அவளுக்கு சந்தேகத்தை கொடுக்கிறது. அது சல்மாவின் கூட்டினூடாக வெளிப்படுகிறது. ஒரு விஷயத்தில் மட்டும் போடியார் பெண் சாதிக்கு என்னோட கோபமும் சந்தேகமும் கூட அந்த கூட்டி இதை வெளிப்படுத்துகின்றது. அடுத்து நாங்கள் 3வது வினாவுக்கு வருகின்றோம். எனக்கு வயது 13 என்ற கதையின் 3வது வினாவை இப்போது பார்க்க இருக்கின்றோம். மாணவர்களே, 2 விடயங்கள். ஒன்று, சல்மா வேலைக்கு சென்ற இடத்தில் எதிர்நோக்கிய பிரச்சனைகளும் மன உளைச்சல்களும். இத்தகைய பிரச்சனைகளை எதிர்கொண்டால் அதனாலே எவ்வாறான மன உளைச்சல்கள் ஏற்பட்டன என்பதை பார்க்க வேண்டும். முதலாவது, போடியாரின் மகளின் உடைகளை பார்த்து தானும் அணியவில்லையேனுங்கிறான். அது பிரச்சனை. அவன் உடை ஏழ்மையான உடையோடு இருப்பதும் பணக்கார உடையோடு இருப்பதும் அவளுக்கு பிரச்சனை. அதால் ஏக்கம் ஏற்படுவதும் பொறாமை கொள்வதும் அந்த மன உளைச்சலின் வெளிப்பாடாக இருக்கின்றன. 2வது, கூப்பன் கடையில் வாங்கிய மலிவான சீத்தை துணியில் நீள பாவாடையும் போலைக்கை சட்டையும் மார்பினை மறைக்க முடியாமல் கண் கலங்குது. அது விலை குறைந்த உடுப்பாக்காக கூட அவள் பெரிதாக கவலைப்படவில்லை. ஆனால் ஒரு பெண் இன்னும் 1-2 வருடங்களில் பருவமடைய போகிற ஒரு பெண் பிள்ளை தனக்கு முழுமையாக தன்னை மறைக்க முடியாமல் ஒரு உடையை தந்திருக்கிறார்களே என்று கண்கலங்கி நிற்பது அந்த பிரச்சனையினாலே ஏற்படுகிற மன உளைச்சலை வெளிப்படுத்துகிறது. 3வது, நிகழ்காலம் குறித்து மன உளைச்சல் பட்டவள், பிரச்சனை எதிர்கொண்டவள் எதிர்காலம் பற்றியும் சிந்திக்கின்றான். இன்னும் பருவமடைந்த பின்னர் தரிப்புடவை தான் தருவார்கள் என நினைத்து
கலங்குதல். அங்கே அப்போது கூட அது இப்போ வளமையாக அவங்களுக்கு தெரியும், பருவமடைந்த சில இது சமயங்களில் பெரும் சடங்காக பல லட்சம் ரூபா பணம் செலவழித்து கொண்டாடுவார்கள். பல ஆயிரம் பல 10,000 கணக்கான விலை உள்ள உடைகளை வாங்குவார்கள். ஆனால் இது இந்த வேலைக்கார பிள்ளைக்கு கைத்தறி விலை உறைஞ்ச கைத்தறி புடவை தான் கொடுக்க போகிறார்கள். அதுவும் எதிர்காலம் கூட அவளுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதால் மன உளைச்சல் அதை நினைத்து கலங்குகிறாள். அடுத்த தரம் தாழ்த்தப்பட்ட நிலை, உணவுக்கு தனி பீங்கான், தனி தேநீர் கோப்பை, பாய், தலையணை இல்லை. இவ்வாறு அவர்கள் இந்த வாழ்க்கையிலிருந்து ஒவ்வொரு விடயத்திலும் தரம் தாழ்த்தப்பட்டிருக்கிறாள். இதனாலே தானும் ஒரு சிறை கைதியா என்று வருந்துகிறதை நாங்கள் காணலாம். அடுத்தது பிரச்சனை தரம் தாழ்த்தப்பட்டது மட்டுமல்ல, இப்படியே தரம் தாழ்த்தி விட்டு இருந்தால் பரவாயில்லை. உதாரணமாக, சரி நீ எங்கள் வீட்டுக்கு அவங்க சமமான ஆளெல்லாம் வேலைக்காரி எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து பழகுவது கூடாண்டு வெளியே ஒரு கொட்டிலை கட்டி அங்கே விட்டு வீட்டை கூட்டு சாணம் மல்லு என்று சொல்லியிருந்தால் அது ஒரே பிரிவினையாக இருக்கும். ஆனால் தேவைக்கு சமனாக வைத்திருக்கிறார்கள். தேவை முடிகிற நேரத்திலே வேலைக்காரியாக நடத்துகிறார். இந்த முரண்பட்ட நிலை அவளுக்கு மன உளைச்சலையும் நெருக்கடிகளையும் ஏற்படுத்துகிறது. தேயிலைக்கு தண்ணீர் வைப்பது நான், அரிசி கழுவுவது, மீன் வெட்டுவது, மரக்கறி வகை அறிவது எல்லாம் நான். பலம் செய்யும்போது சமனா அவர்களோடு இருந்து அவங்க அந்த குசினிக்குள் இருந்து வேலை செய்கிறான். ஆனால் உண்ணும் போதும் குடிக்கும் போதும் மட்டும் நான் ஒரு இழிந்த சாதியாக எப்படி மாறினேன். முழுமையாக இழிந்த சாதியாக விட்டுவிட்டால் பிரச்சனை. தங்கட வேலை செய்கின்ற போது தேவையான போது கூப்பிட்டு வைத்திருக்கிறார்கள். ஆனால் வேலை முடிந்தவன், சமையல் முடிந்தவன் அவன் சாப்பிட்டா பிறகுதான் வேலைக்காரியாக சாப்பிட வேண்டும். தேநீர் கலந்து முடிந்தவன் அவர் குடித்த பின்னர் தான் குடிக்க வேண்டும். இவ்வாறு அந்த முரண்பட்ட நிலை அவளுக்கு நெருக்கடியே மன உளைச்சல்களையும் ஏற்படுத்துகிறது. அடுத்தது ஆண்களுடன் பழகுவதில் கட்டுப்பாடுகளுக்கு முகம் கொடுத்தல். அங்கே வேறு ஆண்கள் சிக்கந்த பொடியரோடு பழக வாய்ப்பில்லை. இருக்கிற ஒரே ஆண் அவருடைய மகன் தாகாதான். அவனோட கதைப்பதை இவர் முதலாளியின் மனைவி மிகவும் கோபத்தோடும் சந்தேகத்தோடும் பார்க்குறார். வளர்ந்த ஆம்பளைகளோட கணக்காக பழகணும் என்ற இந்த கட்டுப்பாடும் அவளுக்கு மன உளைச்சலை கொடுக்கிறது. அடுத்து மாணவர்களே, நாங்கள் 4வது வினாவுக்கு செல்கின்றோம். சல்மா, ஆசியா ஆகிய இரு பாத்திரங்களிடையேயான உறவு நிலை. 2 பாத்திரங்கள் தாயும் மகளும். தாய் மகள் உறவிலே என்ன பார்ப்பதற்கு என்ன இருப்பது என்று யோசிப்பீர்கள். தாய் என்ன தாயாக இருப்பா, மகள் மகளாக இருப்பா, தாய் அன்பு செலுத்துவா, மகளும் அன்பு செலுத்துவா. ஆனால் இங்கே இந்த கதையில் அத்தகைய நிலை இல்லை. தாய் மகள் அந்யோன்யம் கதையில் எங்கும் வெளிப்படவில்லை. மகள் தாய் என்னும் உறவு நிலையில் இருந்தாலும் அந்யோன்யம் வெளிப்படவில்லை. நான் வாரன் மகள் என்று கூறிக்கொண்டு உம்மா போய் விடுவா. உம்மா அப்படி ஒரு வார்த்தை சொல்வதில் எனக்கு அவ்வித மகிழ்ச்சியும் இல்லை. மகள் என்று சொல்கிறதுலையோ நான் வாரன் என்று சொல்கிறதுலையோ எனக்கு மகிழ்ச்சி. அவள் சொல்லாமல் போய்விட்டால் கூட எனக்கு எவ்வித கவலையும் இல்லை. இந்த ஓடும் செம்பன் இந்த சைவ சமயத்தில் சொல்வார்கள், ஓடும் செம்பன் மொக்கவை நோக்குவார்கள். ஓட்டையும் பொன்னையும் சமனாக காணுங்கிற ஒரு மனநில அது நீண்ட கால அனுபவத்துக்கு பிறகு 80 வயதுகளில் திருநாவுக்கரசருக்கு ஏற்பட்டது. இங்கே சொல்கிற போய் வாரன் மகள்ன்றதையும் அது சொல்லாமல் போகிறதும் சமனாக பார்க்குற ஒரு நிலையை நாங்கள் இந்த சல்மாவிடம் பார்க்குறோம். தாயின் இந்த உறவினுடைய அடுத்த நிலை மகளின் நலனில் அக்கறை இல்லாத சுயநலமிக்க தாயாக செயற்பட வந்தால், இப்போ இந்த வீட்டில் எப்படி இருக்கின்றாய், உன்னுடைய வசதிகள் பூர்த்தி செய்யப்படுகின்றனவா, வயிறார சாப்பிடுகிறாயா, பசி தீர்கிறதா, எந்த கேள்வியும் இல்லை. பணத்தை பெறுவதும் போய் வாரன் என்று சொல்லிவிட்டு செல்லும் தாயாகத்தான் அவள் இருக்கிறாள். குடும்ப வறுமையை போக்க மகளை வேலைக்கு அனுப்புவாள். மகளை மட்டுமல்ல மற்ற மகனையும் வேலைக்கு அனுப்பி இருக்கிறாள். பிள்ளைகளை வேலைக்கு அனுப்பி அந்த பணத்தில் உண்ணுகின்ற ஒருத்தியாக தாய் காட்டப்படுகின்றாள். அடுத்து இந்த உறவு நிலையிலே தாயின் அன்பற்ற செயல் உங்களுடைய மனதிலே வெறுப்பை ஏற்படுத்துகிறது. நான் முன்னரும் பார்த்த உதாரணம் தான் இங்கே தேவைக்காக எடுத்திருக்கின்றேன். சிலவளை இவதான் என்ன பெத்தவாவா, ஒரு தாய் மகள் மீது செலுத்தும் பாசம் இவ்வளவு தானா என்ற வினாக்கள் கூட என் மனதில் எழும். பாருங்கள், வெறுப்போடு கேட்குற இவ்வளோதான் பெற்றுவாவா, தாய் காட்டுகிற அன்பு பாசம் இவ்வளவு தானே என்ற வினாக்கள் எழுகிறது. அடுத்து பிள்ளைகளை வேலைக்கு விட்டு வயிறு வளர்ப்பது தொடர்பில் வெறுப்பு கொள்ள. தன்னை வேலைக்கு அனுப்பினது தன்னிலே அன்பு காட்டாததிலேயும் வெறுப்பாக இருக்கிறாள். ஏனைய பிள்ளைகளை வேலைக்கு அனுப்புவது தொடர்பாகவும் வெறுப்படைகிறாள். உள்ள பிள்ளைகளை வளர்த்துக்க வக்கில்லாமல் இப்படி யார் வீட்டுக்கோ விட்டு தானம் பண்ணி வயிறு வளர்க்கிறார் என்ற கூற்று இதனை காட்டுகிறது. அடுத்த உறவு நிலை
எஜமானி தாயிடம் வேலை வாங்கிவிட்டு உணவு கொடுக்காமல் அனுப்பும் விடயத்தில் மாத்திரம் சிறிது அன்புள்ளவள் போல தென்படுகிறான். இப்படியெல்லாம் செய்தும் மத்தியான சாப்பாட்டுக்கு முன்னே கையில் காசை கொடுத்து அனுப்பிவிடுவா அந்த சீமாட்டி என்று அந்த அன்பு வழிபடுகிறது. ஆனால் இது உண்மையாக தாய்மையில் கொண்ட அன்பா அல்லது இன்னொருவரை கூப்பிட்டு அழைத்து இவ்வாறு வேலை வாங்கி விட்டு உணவு கொடுக்காமல் அனுப்பினாலும் இத்தகைய ஒரு கோபம் பெறுமா என்பது தெளிவாக சொல்ல முடியாமல் இருக்குது. என்றாலும் தாய்க்கு ஆதரவாக சிந்திக்கிற ஒரே ஒரு இடமாக இந்த இடம்தான் இருக்கிறது. அடுத்து நாங்கள் மாணவர்களே இஸ்லாமிய பண்பாட்டு அம்சங்களுக்கு செல்வோம். இஸ்லாமிய பண்பாட்டு அம்சங்களை மிக நுட்பமாக சித்தரிப்பதிலே வல்லவர் ஆனாசானா அப்துல் சமத் அவர்கள். அவருடைய ஏனைய கதைகளிலேயும் மிக தேடி தேடி அந்த பண்பாட்டு அம்சங்களை கொண்டு வந்த கதையினூடாக கொடுப்பார். இங்கே பல விடயங்கள் வந்திருக்கின்றன. முதலாவது ஹஜ்ஜு பெருநாளில் புத்தாடை அணிதல். ஹஜ் பெருநாளுக்கு புது ஆடைகளை வாங்கி அணிகிற வழக்கம் இங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. போன ஹஜ் பெருநாளுக்கு கூப்பன் கடையில் சீத்தை வாங்கி எனக்கும் ஒரு நிட்ட பாவாடையும் போலைக்கை சட்டையும் தச்சு கொடுத்தான். ஆனால் ஹஜ் பெருநாளுக்கு புத்தாடை அணிகிற சரி, ஆனால் அது அந்த பதவிக்கு ஏற்ற மாதிரி அவரவர் நிலைக்கு ஏற்ற மாதிரி உடை எடுக்கப்படும். மகளுக்கு விலகூடிய அந்த போடியாரின் மனைவி மகளுக்கு விலகூடிய உடைய எடுக்கின்றார். பிறகு கூப்பன் கடையில் சீத்து, அதாவது ஸ்ரீமா அவர்கள் அம்மையாருடைய ஆட்சி இருந்த காலத்தில் வெளிநாடுகளுக்கான ஏற்றுமதிகள் இறக்குமதியெல்லாம் தடை செய்யப்பட்டு உள்ளூர் உற்பத்தி ஊக்குவிக்கப்பட்ட ஒரு காலம். அந்த காலத்தில் அந்த கூப்பன் கடையில் சீத்த துணி எடுக்கிற வரலாறுகள் உருவாகின்றன. வரிசையில் நிற்க வேண்டும், சீத்த துணி கிடைக்கும், விலை குறைந்ததாக இருக்கும், தரமும் அவ்வாறு தான் இருக்கும். இங்கே தனக்கு அந்த சீத்தை துணி புதிய உடை வாங்கி தந்தது கூறுவதன் மூலம் புத்தாடை அணிகின்ற மரபினை காணுகிறோம். அடுத்து பருவமடைந்த பெண்கள் புடவை அணிதல். புடவை என்று ஒன்று இருக்குது. அது புடவையா 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 என்ற கேள்வி பலரிடத்தில் இருக்கிறது. புடவை கடை என்பார்கள், புடைவை கடை என்பார்கள். ஆனால் சரியான வடிவம் புடைவை. புடை என்றால் பக்கம், பக்கத்திலே வைக்கப்படுவது அல்லது செருகப்படுவது புடைவை. அங்கே கதாசிரியர் புடைவை என்று தான் பயன்படுத்தியிருக்கிறார். நான் உதாரணத்தில் உள்ளவாறே போட்டிருக்கிறேன். என்னுடைய வாக்கியத்தில் புடவை என்று சரியான வடிவத்தை போட்டிருக்கின்றேன். பருவமடைந்த பெண்கள் புடவை அணிதல். இன்னும் 2 வருடத்தில் நானும் பெரிய பிள்ளை ஆயிடுவேன், பருவமாயிட்டா முஸ்லீமான நாங்கள் புடவை தானே உடுக்கணும் என்று அவளுடைய கூற்று இந்த பண்பாட்டு அம்சத்தை வெளிப்படுத்துகிறது. அடுத்து பெண்கள் ஐவேளை தொழுகையும் ரம்லான் மாத நோன்பினை கடைப்பிடித்தலும் இன்னொரு பண்பாட்டு அம்சம். சிறுகதைக்கு நீங்கள் யோசிக்கலாம், அப்போ ஆண்கள் தொழுகை செய்வதில்லையா, நோன்பு கடைப்பிடிப்பதில்லையான்னு யோசிக்கலாம். இந்த கதைக்குள்ளாலே வருகின்ற பண்பாட்டு அம்சம் பெண்கள் பற்றிய சிந்தனையாக, தாய் பற்றிய சிந்தனையாகத்தான் இருக்கிறது. என் உம்மா 5 வக்துவும் ஒழுங்காக தொழாவிட்டாலும் 5 வேளை தொழுகையும் என்ன வேலைக்கு செல்பவர் அப்படியான வசதிகள் சிலவளை இல்லாட்டியும் நோன்பு 30 பிடிப்போம், 30 நாளும் நோன்பு பிடிப்பதை தவறாமாட்டான் என்று சொல்வதன் மூலம் பெண்களுடைய அந்த 5 வேளை தொழுகை நோன்பு கடைப்பிடித்தல் என்பன அந்த பண்பாட்டு அம்சங்களாக வெளிப்படுத்தப்படுகின்றன. பெண்கள் நோன்பு காலத்தில் இரவு தொழுகையில் ஈடுபடுதல், அதுவும் தாயார் இரவு தொழுகையில் ஈடுபடுகிற நினைவுபடுத்துவதன் ஊடாக சொல்லப்படுகின்றது. இஸ்லாமியரிடையே ஏற்கப்பட்டவை ஹலால், விலக்கப்பட்டவை ஹராம் என்பவற்றுக்கிடையே பயந்து நடக்கின்ற பண்பாட்டு அம்சம் இருக்கின்றது. அது அல்லாவினாலே கடைப்பிடிக்குமாறு கூறப்பட்ட விடயங்கள் என்று நம்புகிறது. இவற்றை செய்ய வேண்டும். அவ்வாறு செய்ய வேண்டிய விடயங்களை ஹலால் என்பார்கள். இவற்றை நீங்கள் செய்யாமல் தவிர்க்க வேண்டும், அதை ஹராம் என்பார்கள். அவை பற்றிய சிந்தனைகளும் இங்கே பண்பாட்டு அம்சங்களாக முன்வைக்கப்படுகிறது. அடுத்து இஸ்லாமியர் அனைவரும் சகோதரர்கள் என்ற கோட்பாடு. எல்லா சமயங்களிலும் கோட்பாடுகள் நன்றாக இருக்கின்றன, நடைமுறைகள்லாம் பிரச்சினை. சமயங்கள் உயர்ந்த சிந்தனைகளைத்தான் கோட்பாடுகளாக வைக்கின்றன. இஸ்லாம் சமயத்திலே இருக்கிற பல நல்ல விடயங்களிலே ஒன்று எல்லோரையும் சமமாக சகோதரராக கருதுதல். ஆனால் நடைமுறையில் அது இல்லை. வேலைக்காரரும் முதலாளியும் சமமாக இருப்பதாக இல்லை. யதார்த்தம் அப்படித்தான் இருக்கிறது. ஒவ்வொரு வகையான பிரிவினைகள் காணப்படுகின்ற போது அங்கும் சமமாக இல்லை. சமயங்கள் நல்ல விடயங்களை சொன்னாலும் அங்கே நடைமுறை பிரச்சனையாக இருக்கிறது. ஆனால் அந்த பண்பாட்டு அம்சம் எல்லா முஸ்லீம் எல்லாரும் சகோதரர்கள் என்று சொல்வார்கள் என்ற அவளுடைய சிந்தனையினூடாக வெளிப்படுத்தப்படுகிறது. அடுத்து கதாசிரியரின் எடுத்துரைப்பு முறையினை பார்ப்போம். முதலாவது நனவோட உத்தி மூலம் கதையை நகர்த்தி செல்வது. நனவோட உத்தி என்றால் என்னவென்றால், முன்னர் நடந்த நிகழ்ச்சிகளை பாத்திரங்களை மீண்டும் எண்ணி பார்க்கும் வகையில் பாத்திரங்களின் நினைவினூடாக கதையை கொண்டு செல்வது.
தலைமை பாத்திரமாக கதை சொல்லியாக வருகிறாரோ அவர் முன்னர் நடந்த விடயங்களை ஒவ்வொன்றாக நினைவு கொள்வார். இவ்வாறு நினைவுபடுத்தும் போது 2 வகையில் கதாசிரியர்கள் பயன்படுத்துவார்கள். பெரும்பாலும் அந்த நினைவுகள் போய்கொண்டிருக்க திடீரென்று சமகால சம்பவங்கள் வந்து குறுக்கிடும். நாங்கள் அடுத்து பார்க்க இருக்கின்ற தேர் சிறுகதையில் ஆறுமுகத்தாருடைய நினைவுகள் போய்கொண்டிருக்கின்றன. மனைவி இறந்தது, தந்தையாருக்கு தலை கொள்ளி வைத்ததால் மருடப்பிறப்புக்கு வேட்டி கட்டாமல் போனது, இவ்வாறு பலவற்றை அவர் சொல்லி கொண்டிருப்பார். ஆனால் அந்த நேரத்தில் வேறு சமகாலத்தில் மகன் வந்துட்டான், குமாரசாமி வந்துட்டான், மனோகரன் வந்துட்டான் வந்து வேறு சம்பவங்கள் வரும். அங்கே மரக்கறி எங்கே அப்படி கேள்விகள் வரும். ஆனால் இந்த கதையில் இறுதி வரை அவளுடைய நினைவுகள் தொடர்ச்சியாக சென்று கொண்டிருக்கின்றன. எந்த தலையிடும் இல்லை. கதை முடிகின்ற இடத்துல மட்டும் கதாசிரியர் தான் தலையிட்டு சில விடயங்களை சொல்லுகிறார். அவைய நினைவோட ஊற்றி முழுமையாக நடைபெற்று கொண்டிருப்பதாக இந்த கதை இருக்கிறது. முழுவதும் சல்மாவின் நினைவுகள்லாம் இடையீடுகள் அவையும் இல்லை. இக்கதை சல்மா என்ற பாத்திரத்தின் நினைவுகளின் ஊடாக கொண்டு செல்லப்படுகிறது. அப்போ நினைவோட உத்தி முறை முதலாவது சிறப்பம்சம். 2வது கதை முடிவை பாத்திரத்தின் நினைவின் ஊடாக கூறாமல் கதாசிரியர் தானே தலையிட்டு கூறுகிறார். இவ்வளவு பாத்திரத்தை சிந்தனையை எந்த தடங்களும் இல்லாமல் பாத்திரத்தை சொல்ல அந்த மாட்டை அப்படியே கைத்தை விட்டு போகிற இடமெல்லாம் போய் வாழ்ந்து விடுவது போல் விட்டு கொண்டிருந்தவர் கதை இந்த முடிவில் மட்டும் தான் தலையிட்டு முடிவை சொல்லுகிறார். பெரும்பாலான கதைகளில் அத்தகைய தன்மைகள் ஆரம்ப காலத்தில் இருந்தன. தாங்களே முடிவை சொல்லுகின்ற நிலை இங்கே பாருங்கள். பாய் காலிசான் கவுன் மார்பகத்தில் தாவணி இத்தனையும் அணிந்து கொண்டு அவற்றுக்காக கனவு கண்டாலோ அவை தனக்கு கிடைக்கவில்லை என்று நினைத்தாலும் அவை எல்லாவற்றையும் பெற்ற ஒருத்தியாக, அதாவது சிக்கந்த பொடியாருடைய வீட்டிலேருந்து புறப்பட்டு அவை அனைத்தையும் புறப்பட்ட பின்னர் அனைத்தையும் பெற்றுக்கொள்ளுகிற ஒருத்தியாக அவரை ஆசிரியர் அங்கே தன்னுடைய உரைநடையில் கூறுகின்றார். அவளது கம்பீரமான நடை, களங்கமற்ற நேர்பார்வை, அந்த மன்னிக்கவும் அந்த புள்ளி விடுபட்டு விட்டது, நேர்பார்வை என்பன அவளுடைய எதிர்கால வாழ்வின் வெற்றிக்கு நம்பிக்கையான ஆதாரங்களாக அமைந்தன என்று சொல்லி ஆசிரியர் கதை முடிவை தானே கூறுகின்றார். ஏனெனில் இந்த இஸ்லாமிய பெண்களுக்கு இத்தகைய நம்பிக்கை உணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்திலே தானாகவே அந்த முடிவை சொல்லுகிறார். அடுத்த 3வது சிறப்பும் பிரதான பாத்திரம் தவிர்ந்த ஏனைய பாத்திரங்களின் கூற்றுகள் மிக குறைவாகவும் மிகச் சிறிய வாக்கியங்களை கொண்டவையாகவும் அமைக்கப்பட்டிருக்க. பிரதான பாத்திரத்தினுடைய கூற்றுகளாகத்தான் கதை போகிறது. அவருடைய நினைவோட்டத்தினூடாக அவர் நினைத்து கொண்டிருக்கிறார். அப்படியே கதை போய்கொண்டிருக்கு. முந்தி நடந்த விடயங்கள் ஏனைய பாத்திரங்கள் சில இடங்களில் உரையாடி இருக்கு. அந்த உரையாடலும் மிக குறைந்த வாக்கியங்களை கொண்டதாக ஆசிரியர்களால் படைக்கப்பட்டிருக்கின்றன. தாயினுடைய வார்த்தை நான் வாரன் மகள் 3 சொற்களை மட்டும் கொண்டு ஒரு வாக்கியம். நான் போயிட்டு வாரன் மகள், நான் போயிட்டு அடுத்த மாதம் வாரன் மகள், அப்படியே வாக்கியம் நின்றுருக்கலாம். ஆனால் 3 சொற்களோடு சுருக்கமாக வாக்கியத்தை முடிக்கிறார். வளர்ந்த ஆம்பளைகளோட கணக்காக பழகண முடியும். 4 சொற்களாலே ஆகிய வாக்கியம். இது போடியாருடைய மனைவியினுடைய கூட்டு. 4 சொற்களோடு விடயத்தை நிறைவு செய்கின்றார். அடுத்தது கதை நிகழ் காலத்துக்கு ஏற்ற பேச்சு வழக்கு சொற்கள். ஒரு இஸ்லாமிய கிராமம், இஸ்லாமிய பண்பாட்டு அம்சங்களை கொண்ட கிராமம், அந்த பின்னணியில் கதையை சொல்லுகிறார். ஆகவே இஸ்லாமியர்கள் பயன்படுத்துகின்ற பேச்சு வழக்கு சொற்களை தாராளமாக பொருத்தமாக பயன்படுத்துவது ஆசிரியருடைய சிறப்பம்சம். சில உதாரணங்கள் போட்டிருக்கேன். பெத்தவா வீட்டுக்கு என்பதை வீட்டுக்கு என்று சொல்லுகிறார். குமர் கிடக்கிறது என்று சொல்வதை கிடக்கு என்று சொல்கிறார். பிள்ளைய புடவை என்னத்துக்கு. இவ்வாறு அந்தந்த பாத்திரங்களுடைய பேச்சு, அந்த பிரதேசத்துக்குரிய பேச்சு வழக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த இறுதி நிறைவான சிறப்பும் ஏனைய பெண்களுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய வகையில் கதையை நிறைவு செய்தல். பாருங்க, அந்த சிறையிலிருந்து விடுபட்டதால் இந்த பிள்ளை தான் நினைச்ச எல்லா கனவுகளோடையும் விரும்பின உடுத்து கொண்டிருக்கு, சுதந்திரமாக போகிறது, இப்போ தாய் வீட்டில் போய் ஒரு நிறைவான வாழ்க்கையை காணுகிறது என்று கதாசிரியர் தானே சொல்லி அதனூடாக இந்த கதையை நிறைவு செய்கின்றார். அன்பான மாணவர்களே, நாங்கள் அடுத்து தேர் சிறுகதைக்கு செல்வோம். இந்த கதையை எழுதியவர் எஸ். பொன்னுத்துரை அவர்கள். ஈழத்திலே நட்போக்கு என்ற ஒரு புதிய இலக்கிய முயற்சியை ஆரம்பித்து, ஒரு புதிய கொள்கையை ஆரம்பித்து அதன் அடிப்படையிலே சிறுகதையை எழுதியவர். இவருடைய சிறுகதைகளில் கொஞ்சம் பாலியல் சார்பு அதிகம் இருக்கும் என்று சொல்வார்கள். தீ, சடங்கு போன்ற பல கதைகளில் நாங்கள் அந்த பண்புகளை காணலாம். அவர் எழுதிய
நனவுடை தோதல் என்ற சுயசரிதை கிட்டத்தட்ட 2000 பக்கங்களுக்கு மேற்பட்ட சுயசரிதையை எழுதியிருக்கின்றார். அவர் எழுதிய இந்த தேர் என்ற சிறுகதை குடும்பத்தை ஒரு தேராக உருவாய்த்து அதிலே வருகின்ற பிரதான பாத்திரமாகிய முகத்தாரை அந்த குடும்பத்தினுடைய அச்சாணியாக உருவாய்த்து அந்த தேர் அங்குமிங்கும் அசைந்து விடாமல் அல்லது சில்லுகள் வேறு திசைகளில் சென்று விடாமல் எவ்வாறு இந்த முகத்தார் கொண்டு நடத்துகின்றார் என்பதை காட்டுவதாக இருக்கிறது. முகத்தார் 6 பிள்ளைகள், 3 ஆண்கள் 3 பெண்கள், எல்லோரும் வெவ்வேறு திசைகளிலே செல்கிறார்கள். பலர் தொழில்களை தேடிக்கொண்டு கொழும்பு போன்ற பகுதிகளுக்கு செல்கின்றார்கள். இப்போது வருடப்பிறப்பு வருகின்றது. காலை ஒரே நாளில் கதை முடிகிறது. காலை பொழுதோடு கதை முடிகிறது. வருடப்பிறப்புக்கு சென்றவர்கள் எல்லாரும் வருகிறார்கள். அந்த வருடப்பிறப்புக்கான ஆயத்தங்கள், அங்கே நடக்கின்ற சமையல் போன்ற நிகழ்ச்சிகள், கைவிசேடம் கொடுத்தல் போன்றவற்றோடு இந்த குடும்பம் எவ்வாறு ஒற்றுமையாக இருக்கிறது என்பதை காட்டுவதாக இந்த கதை அமைந்திருக்கின்றது. நாங்கள் இனி எதிர்பார்க்க வினாக்களுக்கு செல்வோம். தேர் என்னும் சிறுகதையை அடிப்படையாக கொண்டு பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக. முதலாவது, ஆறுமுகத்தார் என்னும் பாத்திர படைப்பு. பிரதானமான பாத்திரம், இந்த குடும்பத்தின் அச்சாணியாக இருக்கின்ற பாத்திரம் அவர்தான். இரண்டாவது, அவர் குமாரசாமி மேற்கொண்ட பாசம். அவருக்கு 6 பிள்ளைகள் இருக்கிறார்கள். எல்லா பிள்ளைகளையும் சமமாக மதிக்கணும் என்று விரும்புகிறார். ஆனாலும் உங்களுக்கு தெரியும், எல்லா குடும்பத்திலையும் தாய் ஒரு பிள்ளையின் மேல் அன்பு வைத்திருப்பார், தந்தை இன்னொரு பிள்ளையின் மேல் அன்பு வைத்திருப்பார். எல்லாரும் அவர்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு தாசம் 0.001% ஒரு பிள்ளையினுடைய மேலே அன்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இங்கேயும் குமாரசாமி மேல் அவர் கொண்டிருக்கின்ற பாசம் எவ்வாறு வெளிப்படுத்தப்படுகிறது என்பதை பார்க்க இருக்கிறோம். அடுத்து, சமூக பண்பாட்டு அம்சங்கள் இந்த கதையினூடாக வெளிப்படுத்தப்படுகின்ற சமூக பண்பாட்டு அம்சங்களை பார்க்க இருக்கின்றோம். அடுத்து, கதாசிரியருடைய எடுத்துரைப்பு முறையினை பார்க்க இருக்கின்றோம். முதலில், ஆறுமுகத்தார் என்னும் பாத்திர படைப்பு. பிரதானமான பாத்திரம், தலைமை பாத்திரம், கதை சொல்லி அவர்தான். அவருடைய நினைவோட்டத்தின் ஊடாகத்தான் கதை செல்கிறது. நான் முதல்ல எனக்கு வயது 13 சொல்லுகின்ற போது சொன்னேன், அந்த பிள்ளையினுடைய நினைவூட்டங்கள் எங்கும் தடை செய்யப்படாமல் அப்படியே நேராக சென்று கொண்டிருக்கு. ஆனால் இந்த ஆறுமுகத்தாருடைய நினைவூட்டங்கள், அங்கே பல பிள்ளைகள் வருகிறார்கள், மருமக்கள் வருகின்றார்கள், பேர பிள்ளைகள் வருகின்றார்கள். அவர்களுடைய உரையாடலூடாக அடிக்கடி தடைப்படுத்தப்பட்டு பின்னர் செல்கின்றது. அவர் மனைவியை இழந்து விட்டார். ஆனாலும் அந்த நினைவுகள் அவரை வாட்டுகின்றன. அடிக்கடி அவர் மனைவியினுடைய நினைவுகள், தாங்கள் மகிழ்ச்சியாக இருந்த நினைவுகள் வருகின்றன. என்றாலும் அந்த குடும்பம் என்ற தேருக்கு அச்சாணியாக இவர் தான் இருக்கிறார். ஒவ்வொரு சில்லிலும் தனித்தன்மைகள் இருக்கின்றன, சில முரண்பாடுகளும் இருக்கின்றன. குமாரசாமி ஒரு புறமாக நிற்கிறான். அவன் மத ரீதியிலே அந்த குடும்பத்துக்கு பொருத்தமில்லாத இடத்துல திருமணம் செய்தாலே சற்று விலகி இருக்கிறான். அவனுடைய பண்பாடு, அவனுடைய பழக்க வழக்கங்களும் மற்றவர்களோடு சற்று முரண்படுவது போல இருக்கு. ஆனால் அதை எல்லாம் சமாளித்து அங்கே முரண்படுகிற பிள்ளைகளுக்கு எல்லாம் விடயங்களை எடுத்து கூறி அவை தேரை விட்டு, இந்த சில்லுகளும் ஒவ்வொன்றும் தேரை விட்டு விலகாமல் பார்த்து கொள்பவராக ஆறுமுகம் இருக்கின்றார். மனைவி இழந்து தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்கின்ற ஒருவராக இங்கே அவர் இருக்கின்றார். அடுத்து, அவருடைய பண்பு, குடும்ப உறுப்பினர்கள் யாருக்கு என்ன தேவை என்பதை ஒரு தாயை போல அறிந்திருக்கிறார். பொதுவாக ஒரு குடும்பத்திலே தந்தை உடை வாங்கி கொடுப்பார், இத்தகைய உடை வேண்டும் என்று வாங்கி கொடுப்பார். படிக்கிறதுக்கு புத்தகங்கள் வாங்கி கொடுப்பார். ஆனால் எந்த பிள்ளை எதை சாப்பிடும், எதை விரும்பி சாப்பிடும் என்பதை பொதுவாக தந்தை மேல் அறிந்திருப்பதில்லை என்பது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். தாய் தான் அதை சரியாக அறிந்திருப்பார். இவருக்கு அரிசி கொஞ்சம் வேக வேண்டும், இவர் கொஞ்சம் அரிசி வேகாமல் அரைப்பதத்தில் சாப்பிடுவார். இவருக்கு கறிக்கு கொஞ்சம் மிளகாய்த்தூள் வேண்டும், இந்த பிள்ளை மிளகாய்த்தூள் போட்டால் சாப்பிடாது. இப்படி தாய் தான் நுட்பமாக ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளை, உணவு தேவைகளை அறிந்திருப்பார். ஆனால் இங்கே தாய் இல்லாத நிலையில் இந்த முகத்தார் அவர் பேர பிள்ளைகளுடைய உணவு தேவைகளையும் தனித்தனியாக அறிந்திருப்பவராக இருக்கிறார். அதிகாலையில் போய் வருடப்பிறப்பு சாமான் வாங்கி கொண்டு வருகிறார். வந்து மகளுக்கு அவர் சொல்லுகிற கூற்றுகள் அவரது அந்த துறையில் இருக்கிற தெளிவான அறிவை வெளிப்படுத்துகின்றன. சின்னதுகள் உரைப்பு கறி தின்னாயினும், சின்னதுகள் பேர பிள்ளையார், அதுகள் உரைப்பு கறி தின்ன மாட்டோம். பால் கறி வைக்க ஈரல் கிடைத்தது. அப்போ உரைப்பு தின்னாத ஆக்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? பால் கறி வைக்க கொடுக்கணும். எல்லாம் அவரே திட்டமிடுகிறார். அதுக்கு ஈரல் வாங்கி கொண்டு வாரார். அது அநேகம் ஆட்டினுடைய ஈரலாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். கொத்தார் இறைச்சி வகை தின்னாதவர். கொத்தாருன்னா
அந்த யாரோட கதைக்கிறாரோ அந்த பெண்ணினுடைய அக்காவினுடைய கணவன். அத்தான் அது யாழ்ப்பாண பேச்சு வழக்கில் அம்மா கொம்மாவாகும், அப்பா கொப்பாவார், அத்தார் கொத்தார் ஆவார். அப்புறம் இவர் கொத்தார்ன்னு யோசிக்கக்கூடாது, அது கொத்தார். அவர் இறைச்சி வகை சாப்பிட மாட்டார். அவருக்கு நல்ல ஒரு பாறை கிடைச்சிது. அப்போ இறைச்சி சாப்பிடாத அளவுக்கு பாறை, உரைப்பு சாப்பிடாததுக்கு பால் கறி வைக்க ஈரல் என்று ஒரு தாயை போல குடும்பத்தினுடைய ஒவ்வொரு உறுப்பினருடைய உணவு தேவையை மறைந்த ஒருவராக இங்கே முகத்தார் சித்தரிக்கப்படுகின்றார். பிள்ளைகள் பேர பிள்ளைகளில் மிகுந்த பாசம் உடையவர், எல்லோரையும் அரவணைத்து சமமாக கருத வேண்டும் என்று கருதுகிறார். என்றாலும் குமாரசாமி மீதான பாசம் மேலோங்க நிற்கிறது. அது தனி கேள்வியாகவே நாங்கள் பார்க்க இருக்கிறோம். எல்லாரையும் சமனாகத்தான் கருதணும் என்று நினைச்சாலும் அவரை மீறி அந்த பாசம் பல இடங்களில் வெளிப்படுகிறது. குமாரசாமி கொடுத்த சாரத்தை வாங்கிய போது குசேலனின் அவள் முடிச்சை அவள் தூண்ட கண்ணனின் உள்ளத்தில் கூட இவ்வளவு மகிழ்ச்சி தோன்றி இருக்க முடியாது. உங்களுக்கு கண்ணன் கதை உங்களுக்கு தெரியும். குசேலன் அவரை காண செல்கிறான். போய்க்குள்ள மனைவி அவள் கொடுத்து விடுறாள் வறுமை. கண்ணன் ஒவ்வொரு வாயா சாப்பிட ஒவ்வொன்று விடியன்னு சொல்லுகிறார். அவர் வீட்டில் செல்வம் பெறுகிறது. அந்த அவள் முடித்த மகிழ்ச்சியாக பெரிய அரச பரம்பரையில் இருந்த கண்ணன் அந்த ஏழை நண்பனுடைய அவள் முடித்த பெரிதாக கருதினார். இங்கேயும் மகன் கொண்டு வந்த சாரம் எல்லாரும் உடைகள் எடுத்திருக்கிறார்கள், மருமக்கள் எடுத்திருக்கிறார்கள், பிள்ளைகள் எடுத்திருக்கிறார்கள், பெருமளவு உடைகள் அவருக்காக குவிந்திருக்கிறது. என்றாலும் இந்த மகன் கொண்டு வந்த சாரத்தை அவர் எடுத்து கட்டுகின்ற போது குசேலருடைய அவல் முடிச்சை பெற்ற கண்ணனை போல இருக்கின்றார். இந்த இடத்துல இன்னொன்றையும் நாங்கள் சொல்ல வேண்டும். அவருடைய இந்த தொன்மம் என்று சொல்வார்கள், மித் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். கதைகளிலே கவிதைகளிலே எங்களுடைய பழைய புராணங்கள் இதிகாசங்கள் போன்றவற்றில் இருந்து எடுக்கின்ற சம்பவங்களை உதாரணங்களாகவோ ஓமைகளாகவோ குறியீடுகளாகவோ அமைக்கின்ற போது அவற்றை தொன்மங்கள் என்று சொல்வார். இங்கே பொன்னுத்துரையும் தன்னுடைய சமூக கதையில் இந்த கிருஷ்ணனுடைய தொன்மத்தை எடுத்து இங்கே பயன்படுத்தி இருக்கிறார். அடுத்தது மூத்தாருடைய அடுத்த பண்பு உள்ளத்து உணர்ச்சிகளையோ உடல் நோயினையோ வழிகாட்டி கொள்ளாது. ரெண்டு விடயங்கள். ஒன்று, உள்ளத்தில் இருக்கிற உணர்ச்சி, மகிழ்ச்சி, கவலை எதையுமே அவர் வழிகாட்டணும். ஆனால் சிலர் உள்ளத்து உணர்ச்சியை வெளிப்படுத்த மாட்டார்கள். காலிலே ஒரு சிறிய ஊசி அல்லது முள்ளு தைத்தால் கூட பெரிதாக உடல் நோயை வெளிப்படுத்துவார். ஆனால் இந்த ரெண்டையும் வெளிப்படுத்தாத ஒரு சமநிலையான ஆளுமை உள்ள ஒருவராக குமாரசாமி இருக்கிறார். குமாரசாமியும் அவருடைய நண்பர் ஐயம்பிள்ளை, அவர் தான் அன்றைய புது வருடத்துக்கு தன்னோடு வந்து சற்று பாவித்து விட்டு சந்தோஷமாக ரெண்டு பேரும் கொண்டாடுவோம் என்று அழைத்து செல்பவர். அவரோடு கதைக்கின்ற இடத்திலே இந்த உணர்ச்சியை வெளிப்படுத்தாத நிலை வெளிப்படுகிறது. குமாரசாமி முதலாவது, குமாரசாமி வருவது தனக்கு புதினம் என்பதை முகத்தார் வெளியே காட்டிக்கொள்ளவில்லை. குமாரசாமி ஒரு புரியாத புதிர். எப்போது வருவான் எப்போது போவான் என்று யாருக்கும் தெரியாது. கதாசிரியர் சொல்லுகிறார், அவன் மத்தியானம் வலிக்கிட்டு அங்கே போவான், பிறகுதான் தெரியுமா அவன் ஊருக்கு போய்விட்டான் என்று சொல்லிக்கொள்ள மாட்டான். இப்போ அவனுடைய வருடப்பிறப்பு வருவாரோ வரமாட்டாரோ என்பது இவருக்கு தெரியாது. அப்போ அந்த ஐயம்பிள்ளை சொல்கிறார், உங்களோட மகன் குமாரசாமியும் வாரான் தானே என்று. தனக்கு மிக விருப்பத்துக்குரிய மகன் வருகின்ற போது ஒரு சாதாரணமானவர் என்றால், ஓ அப்படியா வருகிறானா, ரொம்ப சந்தோஷம் என்று அப்படி பேசுவார், உணர்ச்சியை வெளிப்படுத்துவார். ஆனால் அவன் வார செய்தி தனக்கு புதினம் என்பதை, அதாவது இப்போதான் நான் அறிகிறேன் என்பதை அவர் எந்த வகையிலும் வழிகாட்டி கொள்ளவில்லை. இரண்டாவது, அது ஐயம்பிள்ளையோடு அவர் மாலையிலே குமாரசாமி அந்த நாடக நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குகிறார். அந்த நோட்டீஸ், அதை அழைப்புதலை காட்டுகிறார். இங்கே உங்களோட மகனுடைய பெயர் போட்டுருக்கான். விருப்பத்துக்குரிய மகன் சமூகத்திலே ஒரு முக்கியமான நிகழ்ச்சிக்கு விருந்தினராக அழைக்கப்பட்டிருக்கிறான். மிகப்பெரிய சந்தோஷம். ஆனால் அதை கூட அவர் வெளிப்படுத்தவில்லை. மனம் மலர்கிறது, உள்ளுக்குள் அந்த சந்தோஷம் இருக்கிறது. முகபாவம் மாறாமல் நோட்டீஸை திருப்பி கொடுக்குறார். முகத்தில் எந்த மாற்றம். அப்போ இந்த ரெண்டு உதாரணம் எதற்கான விடை? உணர்ச்சிகளை அவர் வெளிப்படுத்த மாட்டார் என்பதற்கான விடை இது. இனி உடல் நோயினை வெளிப்படுத்த மாட்டார் என்பதற்கான விடை அங்கு அடுத்ததாக இருக்கிறது. திடீரென குந்தி எழும்ப சிரமப்படுகிறார். முதிர்ந்து விட்டது, முதிர் பரபம், நோய்கள் தேடி வருகிற காலம். அப்போ அவர் கீழே இருந்து விட்டு எழும்புவது கடினமாக இருக்கிறது, கொஞ்சம் சிரமப்படுகிறார். இதனை பிள்ளைகள் அறிந்து கொள்ளாத வகையில் நடந்து கொள்கிறார். தச்சில் எழும்பு பஞ்சிப்படுவதை பார்த்தால் உடனே பூ என்னென்று ஓடி வருவார்கள். பிற வைத்தியசாலைக்கு அழைத்து செல்வார்கள். இந்த வருஷ பிறப்பை குழம்பி விடலாம். அது எல்லாவற்றையும் மறைத்து செல்கிற ஒருவராக அவர் இருக்கிறார். அடுத்து மூத்தாருடைய இன்னொரு பண்பு சோதிடம், விதி என்பவற்றிலே நம்பிக்கை உடையவர். அது இந்துக்களிடையே இருக்கின்ற ஒரு முக்கியமான விடயம். சோதிடம் பார்க்கிறது. பொதுவாக உலக மக்கள் எல்லார்கிட்டையும் இந்த விதியை நம்புகிற
விடயங்கள் இருக்கின்றன. இங்கே முகத்தாரும் அதில் நம்பிக்கை உடையவராக இருக்கிறார். முகத்தார் பஞ்சாங்கம் பார்த்து வைப்பதில் வெகு ஒழுங்கு. கடிகாரம் பார்க்கும் பழக்கம் இல்லாத அவர் எந்த சுவவேளையையும் வினாடி தப்பாமல் சொல்வார். ஒரு காலத்தினுடைய பண்பாட்டை பொன்னுத்துறை இங்கே கொண்டு வரார். கடிகாரம் பார்க்கின்ற பழக்கம் இல்லாத பலர் இருந்திருக்கிறார். அடிக்கு ஒரு தடவை நாங்கள் கடிகாரம் பார்க்கின்றோம். இந்த கொஞ்சம் ஸ்லைட் கொண்டு வந்திருக்கிறேன், 55 நிமிடங்கள் தரப்பட்டிருக்கின்றன, அதோடு சரியாக ஓடுகிறேன் என்று அடிக்கடி பார்த்து கொள்கிறேன். ஆனால் அந்த கடிகாரம் பார்க்கின்ற பழக்கமே இல்லாத ஒருவர் அவர். ஆனால் அதற்காக எதுவும் தெரியாமல் இல்லை. எந்த சுவ வேளையையும் வினாடி தப்பாமல் சொல்லுவார் என்று இங்கு கூறப்படுகிறது. இது அவருடைய சோதிடம் தொடர்பான நம்பிக்கையை காட்டுறது. அடுத்து, நானோ அவனோ என்னத்தை செய்கிறது, எல்லாம் அளந்தபடி தான் நடக்கும். குமாரசாமி விருப்பமில்லாத இடத்துல திருமணம் செய்துதான் அங்கே இருப்பவர்கள் அவன் மேல் குறை சொல்லுகிறார்கள். அப்போ அந்த அளந்தபடி தான் நடக்கும். அளந்தபடி என்றால் விதி. விதி எது எழுதி வைத்திருக்கிறதோ அதுதான் நடக்கும். குமார் கையாமனுடைய பாடலில் சொல்லப்படும் எழுதி செல்லும் விதியின் கை எழுதி எழுதி மேற்சொல்லும், அழுது தொழுது நின்றாலும் அதில் ஒரு எழுத்தை மாற்றிடுமோ என்று பாடுவார். இந்த விதிப்படி தான் அது நடக்கும் என்று பல இடத்துல இன்னொரு இடத்துலையும் சொல்லுகிறார். அதெல்லாம் அளந்தபடி நடந்ததுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம் என்று விதியிலே இருக்கிற நம்பிக்கை வெளிப்படுத்தப்படுகிறது. முகத்தாருடைய அடுத்த பண்பு ஒவ்வொரு பிள்ளையினதும் தனித்தன்மையை மதித்து ஏற்றுக்கொள்வார். அந்த பண்பால் தான் அந்த குடும்பம் கட்டுக்குலையாமல் அப்படியே இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் தனித்தன்மை இருக்கும். என்னை போல நீ சிந்திக்க வேண்டும் என்று சொல்லக்கூடாது. அல்ல இந்த பாதையால் தான் நாம் வந்தனா நீ இந்த பாதையால் தான் பெற வேண்டும் என்று சொல்லக்கூடாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனித்தன்மை. அங்கேயும் மற்ற பிள்ளைகள் எல்லோரும் ஒரு வகையில் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த குமாரசாமி அந்த பொது ஒழுங்கிலிருந்து சற்று விலகியவன. அவனுடைய திருமணம் அப்படித்தான். எல்லா பிள்ளைகளுடைய மற்ற பிள்ளைகள் எவருடைய திருமணத்திலும் இவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சமயம் மாறி திருமணம் செய்தால் கடுமையான ஊர் மக்களுடைய கடுமையான வசவுகளுக்கு ஆட்பட்டார். அவனும் ஆட்பட்டான், தந்தைக்கும் கிடைத்தது. அது சொல்லுவார், விழுத்தி குப்புற விழுத்தி குறி சுட்டப்படுது என்று கதாசிரியர் சொல்லுவார். இப்படி அவன் தனித்தன்மை. வந்தவன் வீட்டை வருஷப்பிறப்புக்கு வருகிறான், வீட்டை சாப்பிடாம போகிறான். மாலை வெறுவாயான்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. ஆனால் ஆண்டாலும் அதை அவனுடைய தனித்தன்மையாக ஏற்றுக்கொள்கிறார். அவர் சொல்லுகிறார், அவருடைய கூட்டாக இங்கே இருக்கிறது, இதுகளின் போக்கு. அவை மற்ற பிள்ளைகள் எல்லாம் ஒன்று ஒற்றுமையாக இருக்கின்றன. அதுகளின் போக்கு. அவன் போக்கு. கையில் இருக்கிற 5 விரலின் சமமே. கையை பார்க்கிறார். பொதுவாக அந்த கிராமப்புற பேச்சு வழக்கில் சொல்கிற 5 விரலின் சமனாக இருக்குமா? ஒன்று கொண்டு வித்தியாசம் இல்லையே. வீட்டுக்குள்ளேயும் இப்படித்தான் என்று அந்த பிள்ளைகளுடைய தனித்தன்மையை ஏற்றுக்கொண்டு மற்றவர்களும் ஏற்றுக்கொள்வதற்காக எடுத்து சொல்லுகிறார். அதுதான் அந்த குடும்ப ஒற்றுமைக்கு காரணமாக அமைக்கிறது. அடுத்த விதி பார்த்து நாங்கள் விதியை நம்புவர் சோதிடம் பார்ப்பவர் என்று பார்த்தோம். அதோட தொடர்பான விடயம் தான் அடுத்து வருகிறது. தமிழ் பண்பாட்டு அம்சங்களை நம்பிக்கையுடன் கடைப்பிடிப்பவர். சிலர் நம்பிக்கை இருக்குன்னு நம்பிக்கை இல்லாமல் குமாரருடைய மகன் விருப்பத்துக்குரிய மகன் குமாரசாமிக்கு இதில் எந்த நம்பிக்கையும் இல்லை. ஒரு புது விண்ணானமாக இருக்கிறான் என்று தமிழன் சொல்லுவான். ஆனால் இவர் எல்லாவற்றையும் நம்பிக்கையோடு கடைப்பிடிக்கிறவர். கும்பம் வைக்க போகிறேன், பொது நாளாக இருக்கிறதால கைவியலம் கொடுக்கலாமண்டு இருக்கிறேன், தானே தீர்மானிக்கிறார். சோதனங்களை பார்க்கிறார். இன்றைய பொது நாள் சோதனத்தில் கைவியலத்துக்கண்டு இந்துக்களுடைய கைவியலம் முதலாக பணம் கொடுக்கிறது கைவியலம் என்று சொல்வார்கள். வருட பிறப்பிலே அந்த பொது நாள் அதுக்கண்டு ஒரு சுப நேரம் இருக்கும். ஆனால் அந்த சுப நேரத்தை பார்க்காமல் பொது நாள் ஆகவே அன்றைக்கு கைவியலம் கொடுப்போம் என்று சொல்லுகிற அந்த மரபு, கும்பம் வைக்கின்ற மரபு எல்லாவற்றையும் அவர் கடைப்பிடிக்கின்றார். அடுத்து 2வது வினாவுக்கு செல்கிறோம். முகத்தார் மகன் குமாரசாமி மேல் கொண்ட பாசம். எல்லா பிள்ளைகளையும் சமமாகத்தான் கருதுகிறார், சமனா மதிக்கணும்னு நினைக்கிறார். ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக குமாரசாமி மீதான பாசம் விஞ்சி நிற்கிறது. அது எவ்வாறு இந்த கதையில் அவர் மற்ற பிள்ளைகளை விட குமாரசாமியிலே தான் விருப்பமாக இருக்கிறார் என்பதை இந்த கதை எவ்வாறு எடுத்து காட்டுகிறது என்பது அந்த வினா. ஏனைய பிள்ளைகளை முகத்தாரின் பிள்ளைகள் என்று ஊரவர் அறிந்து கொள்ள குமாரசாமியின் அப்பா என்று அவன் மூலம் தன்னை அறிந்து கொள்வது இதற்கு காரணமாகலாம், உறுதியாக சொல்ல முடியும். அதாவது அப்போ கேட்போம், ஏன் இவ்வளோ பேருக்கும் இந்த பேரில் மட்டும் விருப்பம் இருக்குண்டு கதை முழுக்க திருப்பி வாசித்து பார்த்தா அந்த அடிப்படை இதுக்குள்ளே தான் இருப்பது போல் தெரிகிறது. ஆனால் உறுதியாக சொல்ல முடியாது. அதாவது எல்லா பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் ஊருக்கு கேட்டால் இது முகத்தாருடைய மகன், இது முகத்தாருடைய மருமகன் என்று முகத்தாரை சொல்லித்தான் அவர்களுக்கு தெரியும். ஆனால் இந்த குமாரசாமி மட்டும்தான் விதிவிலக்கு. எங்கே போய் கேட்டாலும் இவர் முகத்தாரை குமாரசாமியின் அப்பா என்று தான் சொல்வார்கள்.
பஸ்ஸுக்குள்ளே யாரோ ஒரு படித்த ஒருவர் வருகிறார். இவர் போய் குமாரசாமி முகத்தார் பஸ்ஸுக்குள்ளே ஏறிய உடனே அவர் எழுந்து இடம் கொடுத்து விட்டு, நீங்கள் குமாரசாமியின் அப்பா அல்லவா என்று கேட்குறார். ஆகவே இந்த சமூகத்திலே ஒரு அந்தஸ்தை தேடித்தந்த மகன் என்ற வகையாலேயும் அவன் மேல் அவருக்கு பாசம் இருக்கலாம். அவருடைய அந்த கூற்றும் இங்கே தரப்பட்டிருக்கிறது. கடை தெருவில் எத்தனை பேருக்கு என்ன குமாரசாமியின் அப்பன் என்று தான் தெரியுமென்று இவையாளுக்கு தெரியுமே என்று சொல்லுகிற போது அந்த பாசத்துக்கான அடிப்படை வெளிப்படுத்தப்படுகிறது. ரெண்டாவது, வந்திருப்பது குமாரசாமி என எட்டி பார்க்க மற்ற மகன் வந்ததால் மாற்றம். எல்லாரையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கார். வருஷப்பிறப்புக்கு எல்லாரும் வரணும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார். கதவிலே கேட்டிலே சத்தம் கேட்கிறது, தட்டியார் வருகிற சத்தம் கேட்கிறது. அப்போ ஆசையோடு குமாரசாமியோண்டு எட்டி பார்க்குறார். அங்கே வந்திருக்கிறது மனோகரன். மனோகரன் ஒன்று இவருடைய எதிரி இல்லை, வேறு யாரோ இல்லை, அல்லது பக்கத்து வீட்டுக்காரரும் இல்லை. இவற்றை இன்னொரு மகன் தான். எதிர்பார்த்தது குமாரசாமியை, வந்தது இன்னொரு மகன். ஆனால் அது அவற்றை அந்த பாசத்தை வெளிப்படுத்துது. அவருடைய முகம் வாடி விடுகிறது. அப்போ அவன் இந்த மகன் வரக்கூடாதுன்ற கருத்தல்ல, அவர் எதிர்பார்த்த மகன் வரவில்லை, குமாரசாமி வந்துட்டானோன்று ஆசையுடன் எட்டி பார்க்கிறார். தொட்டா சுருங்கி இலைகள் கூம்புகின்றன. இல்லை, அவன் மனோகரன் தான். அவர் மனம் வாடுவதை தொட்டா சுருங்கி இலைகள் கூம்புவதாக உருவாக்கிறார். நீங்கள் வேணும்னா இந்த எப்படி நாங்கள் எடுத்துரைப்பு முறைகளை சேர்க்கவில்லை, நீங்கள் இதையும் சேர்த்துக்கொள்ளுங்கள். வந்தது பிள்ளை தான், ஆனால் எதிர்பார்த்த பிள்ளை வரவில்லை என்றவுடன் முகம் கூம்புவதாக காட்டப்படுகிறது. அடுத்து நிகழ்வு, குமாரசாமியின் மேல் முகத்தார் கொண்டிருந்த பாசம். அவன் வந்தபோது அவன் வந்தது அவன்தான் என்று உறுதிப்படுத்த போது அவர் தோய்ந்து கொண்டிருக்கின்றார், முழுகி கொண்டிருக்கின்றார். அப்போது குமாரசாமி வந்த தகவல் அவருக்கு கிடைக்கிறது. தண்ணீர் காதுக்குள் புகுந்து தன் மனக்குகை நினைவுகளுக்கு உருவம் கொடுத்தது. மாரிச ஜாலம் நடைபெறுகின்றதோ ஒன்று கூட ஒரு கணன் நினைத்தார். மனக்குள்ளே மகன் வரவும் உள்ளுக்குள்ளே போய் அந்த தண்ணி குளிர்ச்சியான தண்ணீரோடு சேர்ந்து ஏதோ ஒன்றை செய்கிறது. அப்போ மாயமான் சீதியை கவர வந்த அந்த மாயமானாக மாரிசன் வந்தது போல் என்னுடைய மகனும் ஏதோ வாழ்ந்திருக்கிறானா என்று சொல்லி சிந்திக்கிற அந்த தன்மை இங்கே அந்த மாரிச ஜாலம் என்பது தொன்மத்தை எடுத்து பயன்படுத்தியிருக்கிறார். அடுத்து நாங்கள் முன்னர் பார்த்தபடியேதான் மகன் வாங்கிய சாரத்தை பெற்று கொண்ட போது அடைந்த பரவசம் மட்டும் தான் அதை சொல்லலாம். குசேலனின் அவள் முடிச்சு அவள் தூண்ட கண்ணனின் உள்ளத்தில் கூட இவ்வளவு மகிழ்ச்சி தோன்றி இருக்க முடியாது. எல்லா பிள்ளைகளும் உடைகளை கொண்டு வந்திருக்கிறார்கள். அவனுடைய உடையை கண்டபோது மட்டும்தான் இத்தகைய பரவசம் ஏற்பட்டது. இதுவும் அவர் அவன் மேல் கொண்ட பாசத்தை வெளிப்படுத்துகிறது. அடுத்து மதிய உணவுக்காவது வரமாட்டான ஒன்று ஏக்கம். மற்ற பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள், எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கிறார். அவர்கள் சாப்பிட்டார்களா அல்லது மதிய சாப்பாட்டுக்கு வருவார்களா என்று எதுவும் கேட்கவில்லை. குமாரசாமி காலமை அங்கு உண்ணாமல் போகிறான். மதிய உணவுக்காவது வருவான ஒன்று கவலை இருக்கிறது. அப்போ மத்தியான சாப்பாட்டு கண்டாலும் வாரியோ என்று முகத்தார் கேட்கிறார். நப்பாசையின் உயர் முடித்து அவ்வினாவிற் காலத்திரியாட்டம் விடுகிறது என்று ஒரு ஆசிரியர் அதை காட்டுகிறார். அதாவது நப்பாசை ஒருக்காவது வந்து என்னுடைய பிள்ளை என் வீட்டு சாப்பிடாதா என்ற அந்த எதிர்பார்ப்பை இங்கே எடுத்து காட்டப்படுகிறது. குமாரசாமியின் சிரிப்பை பார்த்து பரவசம் கொள்ளுதல். அது மட்டுமல்ல, அவனுடைய சிரிப்பிலே மகிழ்ச்சி அடைதல், தன்னையே அவனில் காணுதல். இந்த ரெண்டு விடயம் இந்த பகுதிக்கு இருக்கிறது. எல்லா பிள்ளைகளும் இருந்தாலும் தன்னை போல தான் அவன் என்று நினைக்கின்ற அந்த தன்மையும் அவருடைய பாசத்தை காட்டுகிறது. அதே சிரிப்பு வென்ற சிரிப்பு ஒரு நாளும் மாறாது. என்னை போல அந்த சுருட்டை மயிர் முன்குடுமி வச்சது போல நிற்கிறதும் மாறாது, என்னை போல என்று தன்னையே காணுகிற அந்த தன்மை அங்கு வெளிப்படுத்தப்படுகிறது. அடுத்து நிறைவாக குமாரசாமி மேற்கொண்ட பாசம் மகனுடைய தவறுகளையும் அன்பினால் நியாயப்படுத்த. வேண்டா பெண்டாடி கைவெட்டா குற்றம் கால்வெட்டா குற்றம் என்று சொல்வார்கள். அதாவது விருப்பமில்லாத பிள்ளை எது செய்தாலும் பிள்ளையாக தெரியும், விரும்புகிற பிள்ளை எந்த பிள்ளையை செய்தாலும் அது சரியாகத்தான் தெரியும். இங்கே இவருடைய விருப்பத்துக்குரியவனாக இருப்பதால் அவன் தவறான இடத்துல திருமணம் செய்த போது கூட அவர் அதில் பெரிதும் கோபிக்காமல் அது எழுதினபடி தான் நடக்கும் என்று விதியை கொண்டு அதை மூடி மறைக்கிறார். இப்போது மகன் மூத்த சகோதரன் சாப்பிட்டு விட்டு செல்லும்படி கூறுகிறான். ஒரு வருடப்பிறப்பு வீட்டை வந்து ஒரு உணவு உண்டு விட்டு செல்லுவான். ஆனால் அவன் உண்ணவில்லை. அது மிக ஒரு பிள்ளையான விடயம். எல்லா பிள்ளைகளும் அங்கே சாப்பிடுகிறார்கள், இவர் ஒருவர் மட்டும் உண்ணாமல் செல்வது, அது ஒரு நல்ல நாளில் உண்ணாமல் செல்வது தவறான விடயம். ஆனால் அதை கூட குமாரசாமி முகத்தார் நியாயப்படுத்துகிறார். என்ன இருந்தாலும் மரியாதை தப்பாது, யார் சொன்னாலும் தலையை கவுண்டு கொண்டு தான் கேட்பான். ஆனால் தான் நினைச்சதை தான் செய்வான். தலையை கவுண்டு கொண்டு கேட்டதில்லை பிரச்சனை. சாப்பிடாம போகிறான், தான் நினைத்ததை செய்வது தவறானது.
ஆனால் அவர் இங்கே அவன் அப்படி மரியாதை அண்ணனுக்கு மரியாதை கொடுத்து கேட்டானே என்றால் அதை நியாயப்படுத்துகிறார். அடுத்து அவருடைய அந்த அன்பின் உச்ச நிலை கதையின் இறுதியில் வருகிறது. பிராந்தி ஓரத்தில் விழுந்திருந்த குமாரசாமி கொண்டு வந்த இஞ்சி பிஸ்கட் துண்டை எடுத்து சாப்பிடுதல் கடை. அதோட கதை முடியுது. குமாரசாமி பிஸ்கட் கொண்டு வந்திருக்கிறான், எல்லாருக்கும் கொடுக்குறான். அந்த நேரம் இவர் முழுகி கொண்டு வந்தாலும் இவர் கிடைக்கல. இப்போது அவன் யாருக்கோ அவன் நேர பிஸ்கட்டு இல்லை, அவன் கொண்டு வந்த பிஸ்கட்டு யாருக்கோ கொடுத்து அவர் உண்டு விட்டு மிகுதியை கீழே போட்டிருக்கிறார். அதை தேடி உண்ணுகிறது தான் அந்த அன்பினுடைய உச்ச நிலை. கவிஞர் சச்சியானந்தனுடைய பாடல் விருப்பத்துக்குரிய இலக்கியத்தில் நீங்கள் படித்திருப்பீர்கள். சொன்னபடி நடவாத துடிப்பையல் தொட்டு சுவைத்ததையா விண்ணின் அமுதமையா என்று சொல்லுவார். சொன்னபடி நடவாத துடிப்பையல் தொட்டு சுவைத்ததையா, இது சின்னஞ்சிறு கை குழந்தை அலைந்தது தெய்வ அமுதமையா என்று சொல்லி அவர் சொல்வார். அந்த குழந்தை தொட்டபடியா இது அந்த குழந்தை கொண்டு வந்தது, இவருடைய மகன் கொண்டு வந்தது. யாருடைய கைகள் பட்டு கால்கள் பட்டு விளக்கப்பட்ட பிஸ்கட் எடுத்து உண்ணுகிறது அவருடைய அந்த அன்பின் உச்சத்தை வெளிப்படுத்துகிறது. அடுத்து நாங்கள் மூன்றாவது வினாக்கு செல்வோம். சிறுகதையின் ஊடாக வெளிப்படுத்தப்படும் பண்பாட்டு அம்சங்கள். தமிழ் பண்பாட்டோடு இணைத்து கதையை சொல்லுகிறார். இங்கே வருடப்பிறப்பு நாளிலே கதை நடப்பதால் வருடப்பிறப்பினுடைய பல சம்பவங்கள் சடங்குகள் இங்கே கூறப்படுகின்றன. குடும்பத்தவர் அனைவரும் வருடப்பிறப்பு நாளிலே ஒன்று சேருதல் எங்கே இருந்தாலும் பெறுகிறார். சிலருக்கு லீவு மனோகரனுக்கு லீவு எடுப்பதில் பிரச்சனை இருக்குது. இப்போது தான் புதிதாக வேலை செய்தவன் ஆனாலும் லீவ் எடுத்து கொண்டு வருகிறான். வருடப்பிறப்பு என்ற எல்லா காரியங்களையும் விக்கணும் என்று நிறைவேற்றினால் வருடம் முழுவதும் அவ்வாறு நடக்கும் என்ற நம்பிக்கை. அதாவது வருஷப்பிறப்பிலிருந்து நாங்கள் செய்கிற எல்லா காரியமும் ஒரு பிழையும் இல்லாமல் செய்த மாட்டோம். இந்த வருடம் முழுக்க எங்களுக்கு எந்த குறையும் பெறாது, எல்லாம் சரியாக நடக்கும் என்ற நம்பிக்கையும் இங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. அடுத்து மரத்து நீர் வைத்து முழுகுதல், கும்பம் வைத்தல், அது முடிந்த பின்னர் வந்து கும்பம் வைக்கிறது, கைவிச இடம் கொடுத்தல், போர்த்தங்காய் அடித்தல், அது ஒரு போட்டியாக நடக்கும். நாடகம் நடித்தல், மாலை நேரத்தில் நாடகத்துக்கு மகன் செல்லுகிறான், மூத்தாயிரம் செல்ல விரும்புகிறார். நாடகம் நடத்தலும் பண்பாட்டு அம்சமாக இருக்கிறது. உமைக்கரியினால் பல்லு துளக்குதல். இப்போது பல வகையான பற்பசைகள் வந்துவிட்டன. ஆனால் ஒரு காலத்திலே உமிக்கரியினாலே பல்லு துவங்கிய ஒரு பரம்பரை இருந்தது. விபூசி பூதினார்கள். மண் சட்டிகளை தோய்த்தெடுக்க பிம் சோப் போன்றவை கண்டுபிடிக்கப்படாத ஒரு சூழலில் சட்டிகளை சுத்தப்படுத்துவதற்கு சாம்பலிலே தோய்த்தெடுத்து பொச்சு மட்டையினாலே அதை உறைஞ்சி மண் சட்டிகளை சுத்தப்படுத்தினார். பணம் வைப்பதற்கு மடி சஞ்சு, அதாவது மடியிலே சாரம் அல்லது வேட்டியிலே சுற்றி வைக்கின்ற மடி சஞ்சுக்கு பயன்படுத்துதல். மரணம் இடம்பெறும் வேளைகளில் வருடப்பிறப்புக்கு புத்தாடை அணியாமை. அந்த ஏதாவது துன்ப சம்பவம் நடந்தால் வருடப்பிறப்பை கொண்டாடுவதில்லை. இங்கே அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தகப்பனுக்கு தலைக்கொள்ளி வைத்து கோடி கட்டாதே கழிந்த வருடப்பிறப்பு. அந்த புதிய ஆடையை கோடி என்று சொல்கிறது அது இல்லாமல் போன வருடப்பிறப்பு என்று கூறப்படுகிறது. அடுத்தபடியும் உணவு வகைகள் பற்றிய தகவல்களையும் இங்கே பொன்னுத்துறை தாராளமாக பதிவு செய்திருக்கிறார். நல்லெண்ணெயில் வெதுப்பிய கத்தரிக்காய் பொரியலுடன் பிட்டு உண்ணுவது, மரவள்ளி கிழங்கை சுட்டு பச்சை மிளகாயுடன் உண்ணுவது, பிள்ளைகளை படிக்க வைத்து உத்தியோகத்தர் ஆக்கியதனால் 2 பான் துண்டுகளை குறிக்கும் பழக்கம் மூத்தார் வீட்டிலும் வந்துவிட்டது. இது ஒரு முக்கியமான பதிவு. அதாவது அதிகாலையிலே எல்லோரும் சமைச்சுத்தான் உண்பார்கள். பிள்ளைகள் வேலைகளுக்கு சேர்ந்து போதிய வருவாய் வந்து வருகின்ற போதும் அந்த காலை பொழுதுக்கு பானை வாங்கி உண்ணுகிற தன்மை காணப்படுகிறது. அது அந்த பொதுவாக எல்லா இடங்களிலும் பெறுகின்ற ஒரு பழக்கம் இங்கேயும் வந்து விட்டது என்று கூறுகிறேன். முட்டை கோப்பி குடித்தல், இறைச்சி மீன் சாப்பிடல் என்பனவும் இந்த வகை கால உணவு வகைகளாக இருந்தன. அடுத்து நாங்கள் நிறைவு பகுதிக்கு வருகின்றோம். எடுத்துரைப்பு முறை. தன்னுடைய கதையை தான் சொல்ல வந்த இந்த குடும்பம் ஒரு தேர் என்பதை எடுத்துரைக்க எவ்வாறு உத்திகளை பயன்படுத்துகின்றார். முதலாவது உத்தி முகத்தாரின் நினைவூட்டங்களின் ஊடாக கதை நகர்த்தப்படுதல். நாங்கள் எனக்கு வயது 13 பார்த்தோம் நினைவூட்ட உத்தி என்றால் என்னென்று. ஒரு பாத்திரம் அவருடைய நினைவுகளின் ஊடாக இந்த கதை நகர்த்தப்படுவது. இங்கே முகத்தாருடைய நினைவூட்டங்களூடாக நகர்த்தப்படுகிறது. இடையிடையே வேறு சம்பவங்கள் வந்து அதை குழப்பினாலும் மீண்டும் பழைய நினைவூட்டம் தொடர்கிறது. நுட்பமான வர்ணனைகள். பொன்னுத்துறையில் இருக்கிற சிறப்பம்சமே அந்த வர்ணனைகள் மிக நுட்பமாக கையாள்வார். பாருங்கள், இந்த மூத்தாருடைய பாத்திரத்தினுடைய காலை துயிலெழுகிற காட்சி ஒவ்வொரு சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மூத்தார் என்று அழைக்கப்படும் ஆறுமுகம் துயில் எழுவது ஒரு திருக்காட்சி. இங்கே ஒரு திருக்காட்சி என்று நாங்கள் கடவுளை தான் பார்க்கின்ற போது அந்த திருக்காட்சி என்று சொல்லுவோம்.
தலையணையையும் போர்வையையும் உட்திணித்து பாயை பக்குவமாய் சுருட்டி வைப்பது ஒரு கலை. சிலர் தலையணை போர்வையை வேறையாக கொண்டு போய் போடுவார்கள். இது அதற்குள்ளேயே சுருட்டி வைத்துவிட்டு பின்னேரம் மாலை நிமித்தி அதில் படுக்கின்ற தன்மை இருக்கும். கொட்டாவியை மறைப்பொருள் எதுவுமின்றி ஊழையிட்டு, கொட்டாவி தும்மல் போன்ற வருகின்ற போது சிலர் நாகரிகம் கருதி அதை மறைப்பார்கள். இவர் அப்போ எந்த பக்கமும் இல்லை, அப்படியே ஊழையிட்டு என்று சொல்லுகிறார். உடலை நீட்டி மடக்கி உடலை உலுக்கி சோம்பலை முறித்தால் துயிலெழு படலத்தின் ஓர் அம்சம் நிறைவேறும். துயில் எழுவார் என்று சொல்லவில்லை. இந்த காவியங்களிலே பெரிய காண்டம் என்றும் பெரிய பகுதியை சிறு பகுதியை படலம் என்றும் சொல்வார்கள். அந்த காவியங்களில் இருக்கிற அந்த பிரிப்பு முறையான படலத்தை இங்கே கொண்டு வந்து பொறுத்துகிறார். அடுத்து எடுத்துரைப்பு முறையின் அடுத்தபடியும் கவித்துவம் மிக்க உரைநடை. ரோஜா இதழ் படுக்கையான மென்மை சேர் நினைவுகளில் ஏதோ ஒரு முள்ளின் உறுத்தல், கால்களின் இயக்கத்திலேயே படரும் நடை. அப்படியே துண்டு துண்டாக பிரித்து எழுதிவிட்டால் ஒரு புது கவிதை போல இருக்கும். ஒரு கதையில் இருக்கிற வசன நடை போல அதை காணப்படவில்லை. மிகவும் கவித்துவம் மிக்க நடையாக இருக்கிறது. அதே நாக்குகள் திசை திருப்பி அவரை மெல்லாத்தி குறி சுட்ட பொழுது அந்த மரபு தொடரை பயன்படுத்துகிறேன். அவருடைய மகனுடைய செயலால் அவரை ஊரவர்கள் வசவு செய்த போது அல்லது ஏளனம் செய்த போது அதை மெல்லாத்தி குறி சுடுவதாக அவர் பயன்படுத்துகிறார். அடுத்து யாழ்ப்பாண பிரதேச தமிழை இலாவகமாக கையாள மிகவும் யாழ்ப்பாண பிரதேசத்துக்கு என்று உரிய மிக சிறப்பான சொற்கள் பல இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. இல்லை இந்த முச்சந்தி மட்டும் போயிட்டு வாரேன், தச்சல ஏதேன் அரியது நரியது கிடைத்தால், அரியது நரியது அதாவது அரியது. இந்த இது இடைமொழியிலே 3 வகையான பிரிவுகள் இருக்கின்றன. ஒன்று ஒத்த சொற்கள் சேர்ந்து வரும் சீரும் சிறப்பு, எதிர் சொற்கள் சேர்ந்து வரும் உயர்வு தாழ்வு. 3வது வகை 2 சொற்களிலே ஒன்றுக்கு பொருள் இருக்கும், சம்பளம் கிம்பளம் சட்னி கிட்னி அப்படி வருவது. இங்கே அரியது நரியது, ஏதாவது கிடைப்பதற்கு அரியது கிடைச்சா சரி, நரியதுன்றால் நரியல்ல, அது பொருள் இல்லாத ஒரு சொல். அந்த இணைமொழி தொடரை பயன்படுத்துகிறேன். இவன் தான் புது நாணயமாக பிறந்தவன், ஒன்றிலும் நம்பிக்கை இல்லாதவன், நாணயமாக பிறந்தவன் யாழ்ப்பாணத்துக்குரிய பேச்சு வழக்கு. உங்கள் யாழ்ப்பாணத்து கிடு வேலிகளால் சங்கியை மறைச்சு கொண்டு யாழ்ப்பாணத்துக்குரிய பேச்சு வழக்கு பயன்படுத்துவதை நாங்கள் காணுகிறோம். நிறைவாக பேராசிரியர் துரை மனோகரனுடைய இந்த கதை பற்றிய ஒரு மேற்கோளோடு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். தேர் எஸ்போவின் சிறந்த படைப்புகளில் ஒன்று மாத்திரமல்ல, அவற்றை கதைகளுக்குள்ள சிறந்தது மட்டுமல்ல, தமிழின் சிறந்த சிறுகதை படைப்புகளில் ஒன்றாகவும் திகழ்கிறது என்று பேராசிரியர் துரை மனோகரன் மிக சரியாக காணிப்பட்டிருக்கின்றார். இந்த கணிப்பீட்டோடும் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். இந்த 2 நிகழ்ச்சிகள் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். 2 சிறுகதைகள். ஒன்று எனக்கு வயது 13 என்ற சிறுகதை, 2வது தேர் என்ற இந்த சிறுகதை. அன்பான மாணவர்களே, இன்று நாங்கள் எனக்கு வயது 13 தேர் என்ற 2 சிறுகதைகளை பார்த்தோம். உங்களுடைய பாடப்பிறப்பிலே மொத்தம் 5 சிறுகதைகள் இருக்கின்றன. அதிலே தியாகம் என்ற சிறுகதை கடந்த வருடம் வந்து விட்டது. ஏனைய 2 சிறுகதைகள் இதற்கு முந்தைய நிகழ்ச்சிகளிலே பார்த்தோம். நெருக்கடி கூத்து என்பவை ஒரு நாள் நிகழ்விலே பார்த்தோம். இப்போது 2 சிறுகதைகளை பார்த்துருக்கின்றோம். முடிந்தவரை நான் அதுக்குள்ளே எடுக்கக்கூடிய வினாக்களை எடுத்து தந்திருக்கின்றேன், விடை குறிப்புகளும் தந்திருக்கின்றேன். அது நிச்சயமாக முழுமையான விடை குறிப்புகள் என்று சொல்ல முடியாது. இனி உங்களுடைய பார்வையிலே மேலும் சில அம்சங்கள் தென்படலாம். அவற்றையும் இந்த விடை குறிப்புகளோடு சேர்த்து கொள்ளுகின்ற போது அது முழுமையான விடை குறிப்பாக அமையும். அடுத்த நிகழ்விலே பேராசிரியர் எம்.ஏ. நூமான் அவர்களுடைய அடிப்படை தமிழ் இலக்கணம் அந்த நூல், அதில் இருந்து தான் உங்களுக்கு பரீட்சை வினாக்கள் வருகின்றன. அந்த நூலை அடிப்படையாக கொண்டு எழுத்தியலை பார்ப்பதாக இருக்கின்றேன். ஆகவே நீங்கள் அடுத்த நிகழ்ச்சி வருகின்ற போது எழுத்தியல் தொடர்பாக வாசித்து விட்டு வந்தால் நான் சொல்லுகின்ற விடயங்களை இலகுவாக கிரகித்து கொள்ள முடியும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.